வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் கதையின் நிறைவு பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாட்கள் கழித்து பிரீத்தியும் அனுவும் பேசிக் கொண்டிருந்த போது இருவருமே அவர்களின் அம்மாக்களின் புத்திமதியை பற்றி பேச்சு வந்தது. எனக்கு அம்மா சொன்னது சரியாத்தான் படுறது. நீ என்ன நினைக்கிற பிரீத்தி என்று கேட்டாள் அனு. ஆமா அனு, எப்படி யோசிச்சாலும் நம்ம வாழ்க்கையை நாமே தேடிக்கிற அளவுக்கு நமக்கு ஏது பக்குவம்? அதுவும் நம்ம அம்மாக்கள் அவரவர் வாழ்க்கையை பற்றி இத்தனை தூரம் மனம் திறந்து காட்டினப்புறம் நாம இனிமே இன்னும் முழு மூச்சா படிச்சு அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு பாதகம் இல்லாம நடந்துக்கிறது தான் சரி. நீ என்ன சொல்ற என்றாள் பிரீத்தி. நீ சொல்றது 100க்கு 100 சரியா இருக்கும்போது நான் பேச என்ன இருக்கு? நானும் அதையே தான் நினைக்கிறேன். அவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்க நமக்கு சக்தி இல்லையா என்ன என்றாள் அனு. அன்றில் இருந்து இருவரும் இன்னும் தீவிரமாக படிக்க ஆரம்பித்தார்கள். இருவரும் கற்பூர புத்திக்காரர்கள் ஆதலால் நன்றாக படித்து அவரவர் வகுப்பில் முதல் மாணவியாக திகழ்ந்தார்கள். தொடர்ந்த வருடங்களில் இருவருக்குமே ஸ்கூலில் நட்சத்திர அந்தஸ்து தான். ஆனால் எக்காரணம் கொண்டும் இருவரும் எந்த மாணவனையும், ஏன் வெளியிலே கூட எந்த ஆடவனையும் நெருங்கவே விடாமல் இருந்தார்கள். இல்லத்திற்கு அனு அடிக்கடி வருவாள். இருவரும் சேர்ந்து படிப்பார்கள். எப்போதாவது பிரீத்தியும் அனு வீட்டிற்கு போய் படிப்பாள். ஆயிற்று ஓடுகிற ஓட்டம். இருவரும் +2வில் விருப்ப பாடங்களை தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்தது. அனுபமா முதலில் இருந்தே தான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கப் போவதாக உறுதியாக சொல்லிவிட்டாள். பிரீத்தி தான் விஞ்ஞானத்தில் மேற்படிப்பு படித்து ஆராய்ச்சியும் செய்யணும் என்று சொல்லிவிட்டாள். பின்ன சம்பாதிக்க வேண்டாமா என்று கேட்டதற்கு, மேற்படிப்பு முடித்ததும் ஏதாவது ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக பணி செய்து கொண்டு ஆராய்ச்சி படிப்பு படித்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டாள். இருவரும் மனம் ஒன்றி இஷ்டமானதை படித்தனர். தான் MBA படித்தால்தான் அப்பா அம்மா கம்பெனி பிசினஸ் போன்றவற்றை கவனித்துக் கொள்ள முடியும் என்று அனு அதை தேர்ந்தெடுத்தாள். பிரீத்திக்கு ஆரம்பத்தில் இருந்தே அம்மாவை போல் தானும் டீச்சராக வேண்டும் என்றுதான் ஆசை. தவிர ஆசிரமத்தில் தன்னை விட சிறியவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொடுத்து அதில் ஒரு ஆர்வம் ஏற்கனவே இருந்தது. அவ்வப்போது சங்கீத வகுப்புகள் எடுக்கவும் அவள் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தாள். இப்போதெல்லாம் சரோஜினிக்கு ரொம்ப முடிவதில்லை. அவள்தான் முதலில் பிரீத்தியின் கல்யாண பேச்சை ஆரம்பித்தாள். படிப்பை முடித்துவிட்டுத்தான் கல்யாணம் என்ற பிரீத்தி ஒரே அடியாக மறுத்துவிட்டாள். நீ PhD செய்யவெல்லாம் ரொம்ப வருஷங்களாகும். அதுவரைக்கும் என்னால காத்திருக்க முடியாது என்று தன் பங்குக்கு கல்பனாவும் சொல்ல, கடைசியில் பிரீத்தி தான் MSc முடித்து வேலைக்கு சேர்ந்து 1 வருடம் வரை கண்டிப்பாக இவர்கள் இருவரும் கல்யாணம் பற்றியெல்லாம் பேசவே கூடாது என்று சர்வ நிச்சயமாக சொல்லிவிட்டாள். இவர்களும் அவள் சொல்வதில் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்டு மௌனமானார்கள். காலம் நின்ற இடத்தில் நிற்கிறதா என்ன? யாருடைய எந்த நிலைமையையும் கவனிக்காமல் காலம் ஓடுவது உலகம் பிறந்த நாளாய் நடப்பதுதானே. இல்லத்தில் வயதானவர்களுக்கு சற்றே முடியாமை வர புதிதாக சேர்ந்திருந்த பல பேர் பல வேலைகளை பகிர்ந்து கொண்டனர். கல்யாணமானதில் இருந்து ஐஸ்வர்யா மாதம் 1 முறையாவது இல்லத்திற்கு வந்து இவர்களை பார்த்துவிட்டு போவதை வழக்கமாக வைத்திருந்தாள். அநேக வேளைகளில் காலையிலேயே அந்த இல்லத்தை தாண்டி இருக்கும் அவர்களுடைய பண்ணை வீட்டிற்கு போகும்போது அவளை அவள் மாமனார் இறக்கி விட்டு போவார். சாயந்தரம் போகும்போது கூட்டி போய் விடுவார். முதல் மாதமே அவள் சரோஜினியிடம் ஒரு பெரிய தொகையை கொடுத்த போது வாங்கிக் கொள்ளவே முடியாது என்று சரோஜினி தீவிரமாக மறுத்துவிட்டாள். என் மாமியார் கொடுக்க சொல்லித்தான் நான் இதை கொடுக்கிறேன் என்று அவளும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். கேட்கவில்லை சரோஜினி. மறுமாதம் ஐஸ்வர்யாவின் மாமியாரே வந்து அந்த பணத்தை இரட்டிப்பாக கொடுத்தாள். கொடுத்துவிட்டு, அம்மா, நீங்கள் உங்களுடைய மொத்த பணத்தையும் சொத்தையும் இந்த இல்லத்தின் பராமரிப்புக்கே செலவழிச்சிருக்கீங்க. நாங்க எங்களுக்கு முடிஞ்ச கொஞ்சத்தை அனுப்பினால் நீங்க வாங்கிக்க மாட்டேன்னா எப்படிம்மா? தங்க மாதிரி ஒரு மருமகளை வளர்த்து எங்க கிட்ட கொடுத்துருக்கீங்க. அவளும் எங்க பிள்ளையோட கிளினிக்ல அவனுக்கு சமமா உழைக்கிறா. அவளை இந்த படிப்பு படிக்க வச்ச உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அவளுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? தயவு செய்து வாங்கி கொண்டு எங்களை கௌரவிக்கணுமா என்று கேட்டபோது சரோஜினியால் அதை மறுக்க முடியவில்லை. மாதத்தில் ஒரு நாள் ஐஸ்வர்யா வருவதும்
தன்னால் முடிந்ததை கொடுப்பதும் வழக்கமாகிவிட்டது. காலையில் இருந்து மாலை வரை எல்லோருடனும் ஆனந்தமாய் பொழுதை கழிப்பாள். மாலையில் யாராவது வந்து அவளை கூட்டிப் போவார்கள். அன்று வனிதா பிரீத்தி வந்ததும் ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தாள். என்ன பெரியம்மா விசேஷம் என்று கேட்டாள் பிரீத்தி. ஐஸ்வர்யா வந்திருக்காமா என்றாள் வனிதா. ஓ, அதுதான் ஸ்வீட்டா? சும்மா இல்ல, அவ மாசமா இருக்காமா என்றாள் வனிதா. அப்படியா? இப்ப அக்கா எங்க? சரோஜினி அம்மா ரூம்ல சித்த தூங்க போயிருக்காமா. பாவம், இந்த மாசங்கள்ல எல்லாம் தூக்கம் தூக்கமா வரும் இல்லையா என்றாள். சரி பெரியம்மா, அக்காவை இப்போ தொந்தரவு செய்ய வேண்டாம், அப்புறமா வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் என்றாள் பிரீத்தி. மாலையில் ஐஸ்வர்யா எழுந்ததும் அவளுக்கு பிடித்தமான வெங்காய அடை செய்து கொடுத்தாள் வனிதா. ஆனால் பாவம், ஒரு விள்ளல் சாப்பிட்டதுமே அவளுக்கு குமட்டி கொண்டு வர வாந்தி எடுத்து விட்டாள். சற்று நேரம் ஆயிற்று அவளுக்கு தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள. திரும்ப சுருண்டு படுத்து கொள்ள பாவம் வனிதா தவித்து போய் அவள் முதுகை தடவி கொடுத்து கன்னத்தில் லேசாக முத்தமிட்டாள். ஓஹோ, இப்படியெல்லாம் கூட கொஞ்சுவார்களா? இது கூட ஒரு சுகம்தான் போலிருக்கிறதே என்று தோன்றியது பிரீத்திக்கு. அடுத்த முறை ஐஸ்வர்யா வந்தபோதும் அவள் கர்ப்பிணி, ஒன்றும் சாப்பிட பிடிக்காமல் திண்டாடுகிறாள், பலகீனமாக இருக்கிறாள் என்று எல்லோரும் அவளை தாங்கு தாங்கு என்று தாங்க. சாயந்தரம் அவளை அழைத்து போக வந்திருந்த அவள் கணவர், அவள் இங்கேயாவது ஏதாவது சாப்பிட்டாளா ஆன்ட்டி என்று அக்கறையாக கேட்டார். பிறகு அவளை கை தாங்கலாக அழைத்து போய் காரில் ஏற்றினார். சீட் பெல்ட் போட்டு விட்டார். பிறகு எல்லோரிடமும் விடை பெற்று காரை கிளப்பிய போது பார்த்து கொண்டிருந்தாள் பிரீத்தி. நாளைக்கு தனக்கும் கல்யாணமானால் தன் புருஷனும் இப்படித்தான் தன்னை அரவணைத்து பார்த்து கொள்வாரா? பிரீத்திக்கு ஆவலும் லேசாக பொறாமையும் கூட எட்டி பார்த்தது. ஐஸ்வர்யா வீட்டினரே அவளுக்கு வளைகாப்பு பூச்சூட்டல் எல்லாம் செய்ய போகிறார்களாம். அவள் பிரசவத்தை கூட அங்கேயேதான் வைத்து கொள்ளப் போகிறார்களாம் என்றெல்லாம் பெரியவர்கள் பேசிக்கொண்டார்கள். நமக்கு கூட கணவன் வீடு இதே போல் வாய்க்குமா என்று தோன்றியது பிரீத்திக்கு ஒரு நிமிடம். எதையுமே அணுவிடம் மறைத்து பழக்கமில்லாத அவள் தன் எண்ணங்கள் அனைத்தையும் அவளுடன் பகிர்ந்து கொண்டாள். நீ என்ன தீர்மானத்துக்கு வந்திருக்கானோ கல்யாணம் பத்தி? மீரா ஆன்ட்டி எங்க அம்மாவிடம் இதை பத்தி உன்னிடம் கேட்டிருப்பதாக சொன்னாளே என்றாள் பிரீத்தி. கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி பிசினஸில் நான் சாதிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அதை முடிச்சிட்டு தான் கல்யாண பேச்செல்லாம். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்டில் மேற்படிப்பு படிக்க ஒரு கோர்ஸுக்கு அமெரிக்காவில் மிச்சிகன் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ண போகிறேன். 6 மாத கோர்ஸ் தான். அதை முடிச்சுட்டு ஒரு வருஷம் பிஸ்னஸை கவனிச்சுட்டு அப்புறம்தான் கல்யாணம் எல்லாம் என்றாள் அனு. ஸோ உனக்கு இன்னும் கல்யாண ஆசை வரலையாக்கும் என்றாள் பிரீத்தி. இல்லை பிரீத்தி, என் மனசு பிஸ்னஸ் உலகத்தில் எனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சுக்கிறதுல தான் இருக்கு. ஆனா நீ வேலைக்கு போய் கூட இப்போ ஒரு 6-7 மாசம் இருக்குமில்ல என்று கேட்டாள் அனு. ஆமா அனு, நீ சொல்றது கரெக்டு தான் என்றாள் பிரீத்தி. அவள் என்றைக்கும் முதல் மார்க் மாணவி இல்லையா? அதனால் அவள் எம்எஸ்சி எழுதி முடித்ததும் ரிசல்ட்டுக்கு கூட காத்திராமல் ஒரு நல்ல கல்லூரியில் அவளை விரிவுரையாளராக சேர்த்து கொண்டு விட்டார்கள். தன் சம்பளத்தை வாங்கி சரோஜினியிடம்தான் கொடுப்பாள். அவள்தான் அதை கல்பனாவிடம் கொடுப்பாள். அதை அவள் வனிதாவிடம் கொடுப்பாள். அந்த பிரியமும் நன்றி உணர்வும் தான் அந்த இல்லத்தை பிரச்சனையே இல்லாமல் நடத்தி வந்திருக்கிறது. பொறாமையும் வம்பு பேச்சும் உள்ளவர்களும் அங்கு வராமல் இல்லை. எப்போது அந்த மாதிரி நடவடிக்கைகள் தென்பட்டாலும் எப்படியாவது அதற்கு காரணமானவர்களை அங்கிருந்து அனுப்பிவிடுவார்கள். அப்போ அடுத்த தடவை அம்மா கேட்கும்போது சரி சொல்வாயா, இல்லனா இப்பவே எனக்கு கல்யாணத்துக்கு பாருங்கன்னு நீயே சொல்லிடுவியா என்று கேட்டாள் அனு. நீ முதல்ல சொன்னதுதான் என்று பிரீத்தி சொல்லவும் அனு அவள் கன்னத்தை கிள்ளினாள். ஏய், நான் இப்பவே போய் கல்பனா ஆன்ட்டி கிட்ட சொல்லி மாப்பிள்ளை பார்க்க சொல்லவா என்று அனு கேட்க, அடடா, உங்கிட்ட மனசுல இருக்கிறத சொன்னதே தப்பாயிடுத்தே என்று செல்லமாக அழுத்து கொண்டாள் பிரீத்தி. பிறகு இருவரும் எழுந்து உள்ளே போனார்கள். கல்யாணம் பண்ணி கொள்ளலாம், அதிலும் ஒரு சுகம் இருக்கும் போலத்தான் தோன்றுகிறது என்று நினைத்த பிரீத்தி அனுவிடம் சொன்னது போலவே அடுத்த முறை பேச்சு வரும்போது சும்மா இருந்து விடலாம், சம்மதம் என்று தெரிந்து கொள்வார்கள் என்று காத்திருந்தாள். ஆனால் அடுத்த முறை சரோஜினியும் கல்பனாவும் இவளிடம் சம்மதமே கேட்கவில்லை. வரன் பார்க்க போகிறோம் என்று தெரிவித்தார்கள், அவ்வளவுதான். அடுத்ததாக சரோஜினி அவளுக்கு
தெரிந்தவர்களிடமெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாள். ஐஸ்வர்யாவின் மாமியார் வக்கீல், டாக்டர் என்று எல்லோரிடமுமே சொல்லி வைத்திருந்தாள். ஆனால் 2 மாதம் காத்திருந்தும் எங்கிருந்தும் பதில் இல்லை. சரி, மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று ஆலோசித்து கல்பனாவும் சரோஜினியும் மணமகன் தேவை என்று பத்திரிகைகளில் விளம்பரம் செய்தார்கள். தெரிந்தவர்கள் மூலம் பேசிய போது, ஒரு குடும்பம் வீடு என்று இல்லாமல் ஒரு மகளிர் இல்லத்தில் பிறந்து வளர்ந்தவள் என்பது முதலிலேயே தெரிந்து விட்டதால்தான் வரன் ஏதும் வரவில்லை என்று தெரிய வந்தது. இல்லாவிட்டாலும் இது யூகிக்க முடியாத விஷயமா என்ன? எல்லோருக்கும் ஐஸ்வர்யாவிற்கு அடித்தது போல் அதிர்ஷ்டம் அடிக்குமா? செய்தித்தாள் விளம்பரத்தில் இவள் உயரம், நிறம், படிப்பு, வேலை பற்றி மட்டும் கொடுத்திருந்தார்கள். அவை எல்லாமே எல்லோருக்கும் பிடிக்கக்கூடியதுதானே. அதனால் உடனேயே ஒவ்வொருவராக போன் செய்ய துவங்கினார்கள். முதல் தடவை இந்த விஷயமாக பேசிய போதே கல்பனாவுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, உங்களுக்கு எந்த ஊர், பெண்ணின் அப்பா என்ன வேலை பார்க்கிறார் என்பது. ஏதோ விளம்பரம் செய்து விட்டார்களே தவிர என்னென்ன கேள்விகள் வரும், அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் யோசனை செய்து வைக்கவில்லை. அவர்களின் பெண்ணின் அப்பா என்ன செய்கிறார் என்ற கேள்விக்கே கல்பனா வெலவெலத்து போய் போனை கட் செய்து விட்டாள். போனில் பேசிய பெண்மணி திரும்ப தானே போன் செய்து, போன் கட் ஆயிடுத்துமா, அதான் திரும்ப கூப்பிடுறேன். நீங்க உங்க கணவரை வர சொல்றீங்களா? விலாசம் தரேன் என்றவள் விலாசம் கொடுத்து போனை வைத்து விட்டாள். அடுத்து போன் பேசியவர் ஒரு பெரிய வேலையில் இருக்கும் அரசாங்க அதிகாரி. அவரும், பெண்ணின் அப்பாவை எங்களை வந்து பார்க்க சொல்றீங்களா என்று கேட்டுவிட்டு விலாசம் தந்து போனை வைத்து விட்டார். பாவம் கல்பனா என்னதான் செய்வாள்? சரோஜினியிடம் போய் ஓவென்று அழுது விட்டாள். சரோஜினி, இதை நான் முன்னாடியே யோசிச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். இன்னைக்கு வர போன் காலை எல்லாம் எப்படியாவது சமாளிச்சுக்கோ. யார்கிட்டையும் எதுவும் காண்பிச்சுக்காத, நெகட்டிவா எதுவும் பேசிடாத. விலாசம், போன் நம்பர் சொன்னா வாங்கி வச்சுக்கோ. சாயந்தரம் பிரீத்தியும் வரட்டும், அவளும் பெரிய பெண் தானே. அவ அபிப்பிராயத்தையும் கேட்டு பிறகு முடிவெடுப்போம். அனாவசியமா கலங்காத. எந்த பிரச்சனைக்கும் தீர்வு என்று ஒன்று நிச்சயம் உண்டு. போய் கவலைப்படாம உன் வேலையை பார் என்றாள் சரோஜினி. சாயந்தரத்திற்குள் 4, 5 போன் அழைப்புகள் வந்தன. பெண்ணோட அப்பாவை பேச சொல்றீங்களா? வர சொல்றீங்களா? அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? அவருக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? என்று வரிசையாக கேள்வி மழைதான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இவளால் என்ன பதில் சொல்ல முடியும்? இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள். சாயந்தரம் பிரீத்தி வருவதற்குள் தான் மட்டும் சரோஜினியிடம் போனாள். இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகலையா கல்யாணி என்று கேட்டாள் சரோஜினி. இல்லம்மா, முதல் போன் வந்ததுமே தலைவலி வந்துடுத்தோ. சரி, நிறைய போன் எல்லாம் வந்துண்டிருக்கே, அதனால மனசு வேற எதிலும் ஒட்டல. அதான் இன்னைக்கு லீவு போட்டுட்டேன். என்னம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்படியெல்லாம் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நிக்கிறனே, எல்லாம் என் தலை எழுத்து என்று கண்ணீர் சிந்தினாள் கல்பனா. முதல்ல கண்ணை துடிச்சுக்கோ, கவலையை விட்டுட்டு யோசனை பண்ணு, அப்பதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சரோஜினி சொல்லிக் கொண்டிருக்கையிலே அவளிடம் ஏதோ கேட்க வந்த வனிதா இவர்கள் ஏதோ சீரியஸான விவாதத்தில் இருப்பதை பார்த்து உடனடியாக திரும்பி போக எத்தனித்தாள். வா வனிதா, உள்ள வா. அப்படி ஒண்ணு உனக்கு தெரியக்கூடாத விஷயம் பேசல நாங்க என்றாள் சரோஜினி. உள்ளே வந்த வனிதாவை உட்கார சொல்லி சோஃபாவில் இடம் கொடுத்தாள் கல்பனா. பாவம், இன்னைக்கு கல்யாணி ரொம்பவே மனசு தளர்ந்து போய் உட்கார்ந்திருக்கா பாத்தியா என்று கேட்டாள் சரோஜினி. ஃபோன் கால் விஷயம்தானே, என்ன பண்றது? இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடுத்தே. பாவம், ரொம்ப மனசொடிஞ்சு போயிருக்கா கல்யாணி என்றாள் வனிதா. சரி, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, சொல்லட்டுமா என்றாள் சரோஜினி. சொல்லுங்கம்மா, நீங்க தான் எனக்கு சரியான வழியை காட்டணும் என்றாள் கல்யாணி. பேசாம நிஜத்தை பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்றது தான் ஒரே வழி. என்னன்னு சொல்றது? அவர் ஆபீஸ் பணத்தை கையாடினதையா? ரவுடிகளோட சீட்டு விளையாடினதையா? போலீஸிடமிருந்து தப்பிக்கத்தான் அவர் ஓடி போனாருங்கிறதையா? எதையாவது சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா அதுவே பிள்ளை வீட்டுக்காரங்களை விரட்டிடும். சரி, காரணம் சொல்ல வேண்டாம், திடீர்னு எங்கேயோ போயிட்டார்னு சொல்லலாமே. இதுக்கு காரணமே தெரியலேன்னு சொல்லலாம் இல்லையா என்றாள் சரோஜினி. என்னக்கா சொல்றீங்க? அப்படி சொன்னா இவ மேல என்ன தப்போ? அதான் வீட்டை விட்டு ஓடி இருக்காருன்னு பேச்சு வராதா என்றாள் வனிதா. அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் என்று சொன்ன சரோஜினி குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தாள்.
நீ ஒரு டைவர்ஸ்ன்னு சொல்லிடலாமா கல்யாணி என்றாள் திடீரென்று நினைத்து கொண்டவளாய். அம்மா, நம் நாட்டுல விவாகரத்தை எல்லாம் இன்னும் ஜனங்க சுலபமா எடுத்துக்கொள்ள பழகல. அதனால உடனே இந்த பெண்ணின் அம்மா டைவர்சியாமே, எப்படிப்பட்டவளோ என்னவோன்னு தான் பேச்சு எழும் என்று வனிதா இதற்கும் ஒரு பதில் சொல்ல சரோஜினி பேசாமல் உட்கார்ந்து விட்டாள். இதுக்கு என்னதான் வழி, சரி யோசிப்போம். நமக்கு ஏன் முன்னாலேயே இதெல்லாம் தோணவே இல்ல என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டவள், கல்யாணி, நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும், போய் வேலையை பார் என்றாள். பிரீத்தி அந்த நேரம் சரோஜினியை பார்க்க வந்தாள். வனிதாவும் கல்பனாவும் அங்கிருந்து கிளம்பிவிட, வா பிரீதி, உட்கார் என்று அவளை வரவேற்றாள் சரோஜினி. என்னம்மா, இன்னைக்கு பெரிய மீட்டிங்கா? எங்க அம்மா ரொம்ப அழுதாங்களா என்று கேட்டாள். ஆமாம்மா, அதுக்காக நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும், அம்மாவை பார்த்துக்கோ என்றாள் சரோஜினி. இல்லம்மா, எங்க அம்மாவை பார்த்துக்கிறது மட்டும் இல்ல பிரச்சனை. இந்த கேள்வி எல்லாம் கேட்காம யார் என்ன கல்யாணம் பண்ணிக்க வரப்போறாங்க? இதுக்கு தீர்வுதான் என்ன என்று படபடத்தாள். நானும் நாளையும் யோசிச்சுட்டேன். இதுக்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கு. சொல்லுங்க. ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல. ஏன்? உங்க அம்மா ஒத்துக்க மாட்டா. என்ன சொல்றீங்கம்மா? இப்படி சொல்ல எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம உங்க அம்மா தன் கணவன் உயிரோடையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை ஏத்துக்க யாருக்கும் பெரிய ஆட்சேபனை இருக்காது. வேற வழியும் தெரியலம்மா. அம்மா, ஏத்துக்கிறதா? எப்படி இப்படி ஒரு யோசனையை சொன்னீங்கம்மா? எனக்கே மனசு தாங்கலையே. இந்த யோசனையை தள்ளிடுங்க. இது வேண்டாம். ஆகிற போது ஆகட்டும் என் கல்யாணம். வேண்டாம்மா. அம்மா கிட்ட தவறி போய் கூட இத சொல்லிடாதீங்கம்மா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விட்டாள். இள ரத்தம் கொதிக்கிறது என்று நினைத்து கொண்டாள் சரோஜினி. அடுத்த முறை மீரா சென்னை வந்தபோது சரோஜினி அவளை கல்பனா இல்லாத போது வர சொல்லி சந்தித்தாள். மீரா அப்படியெல்லாம் மென்மையான மனசுக்காரி இல்லை என்பதால் இதை அமைதியாக கேட்டுக்கொண்டாள். இதற்கு பிரீத்தி இத்தனை சீரியஸாக போக வேண்டியதில்லை. கல்யாணி ஒத்துக்கொள்ள மாட்டாள்தான். ஆனா நான் பேசி பார்க்கறேன் என்றாள். கல்பனாவும் மீராவும் அன்று பேசிக் கொண்டிருந்த போது, கல்பனா, பிரீத்திக்கு 25 வயசுக்கு மேல ஆகிட்டது இல்லையா? அனுவானால் அமெரிக்கா போய் மேற்படிப்பு படிச்சு முடிச்சுட்டு தான் கல்யாணம்ங்கிறதுல தீவிரமா இருக்கா. ஆனா பிரீத்தி கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுனால காலாகாலத்துல பார்த்து பண்ணிட்டா தேவல இல்லையா? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் மீரா. நான் நினைச்சா ஆயிடுத்தா? இத்தனை வருஷமா இல்லாம இப்ப அவ அப்பா பத்தின பிரச்சனை பூதமா தலை தூக்கி இருக்கே. அதான் நினைச்சு நினைச்சு வேதனை பட்டுன்னு இருக்கேன் என்றாள் கல்பனா. வேதனைப்பட்டு மட்டும் லாபம் உண்டா? ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நீதான் சொல்லே ஒரு தீர்வு. முன்ன போனா கடிக்குது, பின்ன வந்தா உதைக்குது இந்த பிரச்சனை. நீங்க பேசினது எல்லாம் சொன்னாங்க சரோஜினி ஆன்ட்டி. ஆமா, உனக்கு அவங்க மேல நம்பிக்கைங்கிறது எவ்வளவு சதவிகிதம் சொல்லு? இது என்ன கேள்வி மீரா? எனக்கு அவங்க மேல 200% நம்பிக்கை உண்டு. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. இன்னைக்கு நான் ஒரு மனுஷியா நடமாடுறேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். நான் கும்பிடுற தெய்வம் எங்கேயும் இல்லை, இந்த இல்லத்துல தான் இருக்கு என்றாள் உணர்ச்சிகரமாக. அப்படின்னா அவங்க சொன்ன ஆலோசனையை நான் தைரியமா சொல்லலாம். நீ உன் கணவனை விட்டுட்டு வந்து 25 வருஷம் ஆச்சுல்ல? ஆமா மீரா, ஓட்டியாச்சு இத்தனை வருஷங்களை. அப்படின்னா அவர் இப்ப இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனை தீர்ந்துடுமில்ல? இதை கேட்டதும் கல்பனாவின் கண்களில் மளமளவென்று கண்ணீர் பெருகியது. மீரா, நீ நிஜமாவே என் தோழிதானா? எனக்கு சந்தேகமா இருக்கு என்று சொன்னவள் அப்படியே தேம்பி விட்டாள். ஆறுதலாக அவள் கன்னத்தை வருடிய மீரா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி அழ ஆரம்பிச்சிட்ட என்று கேட்டாள். உதடுகள் துடிக்க, மீரா, நான் என்னைக்கோ சொன்ன விஷயம்தான், தீர்மானம் பண்ண விஷயம்தான். உனக்கும் தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன். எனக்கு என் கணவர் மேல கோபமே வரல, வெறுப்பும் வரல. அப்படி இருக்கச்ச அவர் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கிற, அதை சொன்னா நான் உயிரையே விட்டுடுவேன். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட பிரார்த்தனை. நீ இன்னொரு தரம் அப்படி சொல்லக்கூடாது. நீ அப்படி நினைக்கிறேங்கிறது கூட என்னை ரொம்பவும் துன்புறுத்துறது. அந்த வார்த்தை இன்னொரு தடவை உன் வாயில் இருந்து வரவே கூடாது. ப்ளீஸ் மீரா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ என்றவள் ஹோவென்று கதறிவிட்டாள். சாரி கல்யாணி, வெரி சாரி. உன் மனசு இத்தனை வேதனைப்படுமான்னு நான் இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். என்னை மன்னிச்சுக்கோ என்றாள் மீரா. அதன் பிறகு மீரா பிரீத்தியிடம் பேசி பார்க்குமாறு தன் மகள் அனுவிடம் சொன்னாள். அனுவிற்கே கூட ரொம்ப நாட்களாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு
இதுதான் என்று தோன்றிக் கொண்டே இருந்ததால் அடுத்த நாளே பிரீத்தியை பார்க்க இல்லத்திற்கு வந்தாள். என்ன பிரீத்தி, உன் கல்யாண விஷயம் எந்த மட்டில் இருக்கு என்று கேட்டாள் அனு. ச்சு என்று சூள் கொட்டினாள் பிரீத்தி. ஏண்டாப்பா கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னோம்னு இப்ப எரிச்சலா இருக்கு என்றாள் வெறுப்பாக. இந்த விஷயம் ஆரம்பிச்சதுல இருந்து அம்மா முகத்தை பார்க்கவே சகிக்கல. நீயே சொல்லு அனு. என் அம்மாவை கல்யாணம் பண்ணிண்டவர் ஆரம்பத்திலிருந்தே எங்க கூட இல்ல. ஆனா அம்மா என்னை வளர்த்ததுல என்ன குறைச்சல்? நல்ல துணிமணி வாங்கி தரலையா, படிக்க வைக்கலையா, பாட்டு சொல்லி தரலையா, எதுல குறைச்சல்? கல்யாணம் மட்டும் அம்மாவால பண்ணி கொடுக்க முடியாதா? இதுக்கு ஒரு அப்பா வேணுமா? என் படிப்பு, தோற்றம், வேலை இதெல்லாம் வச்சு முடிவு பண்ண முடியாதா? என்னடி உலகம் இது? ஒத்தொத்தரா அம்மாவை அப்பாவை வந்து பேச சொல்லு. அப்பா எங்க இருக்கார், அவர் என்ன வேலை பண்றார் அப்படின்னே கேக்குறா. இதே கேள்விகளால் அம்மா நொந்து போயிட்டா. அவ முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே கஷ்டமா இருக்கு. போன் மணி அடிச்சாலே பயமா இருக்கு. ச்சே என்றாள் பிரீத்தி. ஏய், நீ சின்ன வயசுல உங்க அம்மாவை அப்பா எங்கேன்னு கேட்டு நச்சரிச்சு அழ விட்டுருக்கேன்னு நீயே சொல்லியிருக்க. இந்தா, நான் அறியாத வயசுல கேட்டதுக்கும் இப்ப யார் யாரோ சம்பந்தம் இல்லாதவங்கள் எல்லாம் அம்மா மனசை நோக அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அனு, ரொம்ப சின்ன வயசுல கேட்பேன். அம்மாவோ வனிதா பெரியம்மாவோ பேச்ச மாத்திடுவாங்க. அப்புறம் எல்லாம் இதை கேட்டாலே அம்மா அழறான்னு கேள்வி கேட்கறதையே விட்டுட்டேன். அப்புறம் அம்மாவே சொல்லிட்டாளே எல்லாத்தையும். அதுக்கப்புறம் எல்லாம் நான் மனசுலயே புழுங்கவனே தவிர அம்மா கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா அனு? அம்மா எப்பவுமே எல்லா பண்டிகையையும் கொண்டாடிவா. வருஷா வருஷம் மார்ச் மாதத்துல வர சாவித்திரி நோன்பு பண்டிகையை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அந்த நோன்புல சரடு கட்டிக்கிட்டு உருக்காத வெண்ணையும் ஒரு அடையும் நான் நோற்றேன். ஒரு காலம் என் கணவன் என்னை பிரியாதிருக்க வேணும்னு சொல்லி அந்த சரடை கட்டிக்கணும். பாவம் அனிதா பெரியம்மாவுக்கு மலையாள பக்கம் சொந்த ஊர். அதனால இதெல்லாம் தெரியாது. அம்மா இதை சொல்லிவிட்டு சாமி முன்னாடி ரொம்ப அழுவா. அதனால கொஞ்சம் பெரியவளா ஆனதும் நானே நினைவில் வச்சுண்டு அதை சொல்வேன். அம்மா மனசுக்குள்ளதான் சொல்லிப்பாளா இருக்கும். அவளை யாரும் எதுவும் கேட்க விடாம சரோஜினி அம்மாவும் அப்படி பொத்தி பொத்தி பார்த்துப்பா. இப்ப பாரு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லா கேள்விகளையும் கேட்டு கூனி குறுகி போறா என்ற துக்கம் தொண்டையை அடைக்க கூறி முடித்தாள் பிரீத்தி. பிரீத்தி, நான் உன்கிட்ட என்னவோ சொல்லணும்னு திட்டம் போட்டு உன்னை இங்க தனியா அழிச்சுண்டு வந்தேன். இப்ப பேசவே பயமா இருக்கு என்றாள் அனு. ஏய், என்ன சொல்ல வந்த? எதுக்கு பயம்? இல்ல பிரீத்தி, உன் உணர்ச்சிகள் தெரிஞ்ச பின் நான் என்னன்னு சொல்றது? நீ என்ன நினைக்கிறையோ அதை சொல்லேண்டி. நமக்குள்ள என்ன தயக்கம்? சற்று நேரம் சும்மா இருந்த அனு, பிரீத்தி, நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? இத்தனை அவஸ்தை என்னத்துக்கு? பேசாம அப்பா இப்போ உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டா மேற்கொண்டு கேள்விகள் வராதில்லையா? அதைத்தான் சொல்ல நினைச்சேன். காதை பொத்தி கொண்டாள் பிரீத்தி. அனு, நிறுத்து அனு. எனக்கே இது கேட்க பிடிக்கல. அம்மா கேட்டிருந்தா? அப்பா உயிரோடு இல்லைன்னு சொல்லணுமா? அதுக்கு பதிலா நானே உயிரை விடுறேன்னு உயிரை விட்டு இருப்பா. உனக்கே உன் பேச்சு குரூரமா தோணலையா அனு என்று கத்தி விட்டாள் பிரீத்தி. இல்ல பிரீத்தி, உணர்ச்சி வசப்படாம யோசி. உங்க அம்மா டைவர்ஸின்னு சொல்லக்கூடாது. அதனால உனக்கு கல்யாணம் ஆகாது. ஓடி போனதுக்கு காரணம் சொன்னா ஒழுக்கம் இல்லாதவர் குழந்தைன்னு கல்யாணம் ஆகாது. ஓடி போன காரணம் தெரியாதுன்னு சொன்னா இவ என்ன பண்ணினாளோன்னு உங்க அம்மாவை பழிப்பாங்க. உனக்கு கல்யாணமே ஆகாது. பின்ன இதுக்கு தீர்வு தான் என்ன? நீயே சொல்லு. அதனாலதான் இப்படி ஒரு யோசனையை சொல்ல துணிஞ்ச என்றாள் அனு. போதும் அனு, போதும். இப்ப எங்க அம்மாவை விதவ கோலத்துல வேற நான் பார்க்கணுமா? ஏய், மண்டு மாதிரி பேசாத. நாம இப்ப எந்த நூற்றாண்டுல இருக்கோம்? ஒரு பெண்ணை விதவைன்னு வெள்ளப்புடவை கட்டி பொட்டில்லாம பூவில்லாம மூலையில உட்காத்தி வைக்கிற காலத்திலேயா இருக்கோம்? கணவனை இழந்த யாரும் இப்பவெல்லாம் சாதாரணமா அவங்க பண்ணிக்கிற எதையும் மாத்திக்கிறது இல்ல. உங்க அம்மா இப்ப மட்டும் ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்களா என்ன? இத பாரனோ, இந்த கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம். அம்மா கழுத்துல ஒரு திருமாங்கல்யம் போட்டுண்டு திருப்தியா இருக்கா. அவள் தாலியை அவிழ்க்க வச்சுதான் என் கழுத்துல தாலி ஏறணும்னா எனக்கு அந்த கல்யாணமே வேண்டவே வேண்டாம் என்றாள். இதற்கு மேல் இப்படி முரண்டு பிடிப்பவளிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் அதோடு விட்டு விட்டாள் அனு. கொஞ்ச நேரம் தோழிகள் இருவரும் சும்மாவே உட்கார்ந்திருந்தார்கள். சரி, நீ ஊருக்கு போகும் ஏற்பாடெல்லாம் எந்த மட்டுமாக இருக்கிறது அனு என்று கேட்டாள் பிரீத்தி. ஆயிண்டே இருக்கு. உன் கல்யாணம் சீக்கிரம் நிச்சயமானால் விருந்தெல்லாம் சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக கிளம்புவேன் என்றாள் அனு.
அது ஆறப்போது ஆகட்டும் என்ற பிரீத்தி. ஏய் மறந்தே போயிட்டேன். உன் ஃபோட்டோ ஒண்ணு வேணும் மனோ என்றாள். அடுத்த வார கடைசியில சென்னையில தான் இருப்பேன். கொண்டு வரேன். மறக்காம கொண்டு வா அனு என்றாள் பிரீத்தி. அவர்கள் வீட்டின் வாசலில் இருந்த கயிற்று கட்டிலில் மல்லாந்து படுத்து கிடந்தாள் பிரீத்தி. அவளுக்கு ரொம்ப பிடித்த இடம் இந்த வேப்ப மரத்தடி. எவ்வளவு வெயில் வந்து படுத்து கொண்டாலும் அதன் அடி நிழல் ஊட்டிதான், கொடைக்கானல்தான். படுத்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தால் மரங்களின் ஊடே தெரியும் ஆகாயம் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு அழகாயிருக்கும். பக்கத்திலேயே இருக்கும் மல்லிகை செடியில் எப்படியும் 4, 5 பூக்கள் பாக்கி இருக்கும். அதன் சுகந்தமே ஆனந்தம்தான். பறவைகள் க்ரீச் க்ரீச் என்று கத்தினாலும் அது தொந்தரவு என்று தோன்றாது. அங்கு நிம்மதியாக படுக்கும் போதெல்லாம் தோன்றும் எண்ணம் இதுதான். அம்மா வாழ்க்கையில் நடந்த துன்பத்திற்கு நடுவே இந்த இடம், அதுவும் சொந்தமாகவே ஆகிப்போன இந்த இடம்தான் சொர்க்கம். சரோஜினி அம்மாதான் தெய்வம் என்றும் அவளை நன்றாக கடைசி காலம் வரை பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் நினைத்து கொள்வாள். இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டே பக்கத்தில் கிடந்த அன்றைய தினசரி பேப்பரை கையில் எடுத்தாள். ஆனால் ஒரு அட்சரம் கூட மனதில் ஒட்டவில்லை. பின்னால் ஏதோ சப்தம் கேட்டது போல் இருந்தது. ஜன்னலை சாத்தவில்லையோ, பூனை சமையல் அறையில் புகுந்து விட்டதோ என்று எண்ணிக்கொண்டு எழுந்து உள்ளே போனாள். ஜன்னல் சாத்திதான் இருந்தது. மேடையில் கல்பனா எல்லா பதார்த்தங்களையும் இத்தனை வருத்தம் மன கஷ்டத்திலும் சமைத்து அழகாக மூடி வைத்திருந்தாள். பாவம் அம்மா என்று தோன்றியது. ச்ச, நாம் ஏன் அப்படி பொறுமை இழந்து கத்தினோம் என்று தோன்றியது. திரும்ப போய் கட்டிலில் படுத்துக்கொண்டு அன்று காலையில் இருந்து நடைபெற்ற சம்பவங்களை மனதிற்குள் அசை போடத் துவங்கினாள். அன்று அனு வருவதாக சொன்னது நினைவுக்கு வந்தது. அவளை மாதிரி தானும் தன் ஆராய்ச்சி முடிந்துதான் கல்யாணம் பண்ணி கொள்ள முடியும் என்று சொல்லாமல் சற்று சபலப்பட்டு விட்டோமோ என்று நினைத்து கொண்டாள். அதற்குள் அனுபமா வந்து விட்டாள். அவளை பார்த்ததும் எழுந்த இவள் முகத்தின் கலக்கத்தை பார்த்த அனு பயந்தே போனாள். என்ன ஆச்சு பிரீத்தி என்று கேட்டாள். புதுசா ஆறதுக்கு என்ன இருக்கும் அனு, எப்பவும் ஆறதுதான் என்று அலுப்பாக சொன்னாள். சரி, இன்னைக்கும் அம்மாவை யாரோ ஃபோன்ல ஏதோ பேசி அழ விட்டாங்களாக்கும். ஆமா அனு, எனக்கு எங்கேயாவது போயிடலாம்னு தோன்றது. நீ வரன் ஒன்றும் பார்க்க வேண்டாம், நிறுத்து. கல்யாணம் என்கிறது ஆறப்போது ஆகட்டும்னு இன்னைக்கு வந்த எரிச்சல்ல சொல்லிட்டேன் என்றாள் பிரீத்தி. என்ன ஆச்சுமா, நீயே இத்தனை கலக்கமும் பதட்டமா இருக்க? அப்ப ஆன்ட்டி எப்படி இருப்பாங்க? பாவம். ஆமா, வனிதா ஆன்ட்டி இல்லையா என்ன? நீ போன தரம் வந்த பாரு. அதுக்கப்புறம் வனிதா ஆன்ட்டி அவங்களுக்கு பரிச்சயமான யாரோ கேரளாவுக்கு டூர் போறாங்கன்னு கிளம்பி போனாங்க. வர 15 நாட்கள் ஆகும். 35 கோவிலுக்கோ 40 கோவிலுக்கோ கூட்டிட்டு போறாங்கன்னு போயிருக்காங்க. புறப்படுறச்ச அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ பிரீத்தி. உன் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து அம்மா பாவம் வருத்தமாத்தான் இருக்காங்க. எனக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இல்லாட்டா நான் இப்ப போக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. யார் இருந்தாலும் போனாலும் அவங்க துக்கம் அவங்களுக்கு இல்லையா அனு? ஏய் என்னடி புதிர் போடுற? இன்னைக்கு புதுசா என்ன நடந்தது? கொஞ்சம் விவரமா தான் சொல்லேன். சொல்றேன். எனக்கும் இதை உன்கிட்ட கொட்டினாத்தான் மனசு ஆறும்னு தோணித்து. போன மாதம் ஒரு ஆங்கில பேப்பர்ல போட்டு கொஞ்சம் பிள்ளையை பெத்தவங்க கிட்ட வாங்கி கட்டிண்டது போதாதுன்னுட்டு இந்த மாசம் ஒரு பிரபல தமிழ் பத்திரிகையில மணமகன் தேவைன்னு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான தலைவலி இன்னிலிருந்து ஆரம்பம். அம்மாவுக்கும் சரோஜினி அம்மாவுக்கும். காலங்காத்தால எழுந்து நான் பல் தேய்க்கும் போதே ஃபோன் மணி அடிச்சது. அம்மா தான் எடுத்தா. பாவம், போனை எடுக்கும்போது கை கூப்பி ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டு தான் எடுத்தாங்க. பேசினவங்க என்ன கேட்டாங்களோ தெரியல. அம்மா முகம் சுண்டி போய் ஃபோனை வச்சுட்டாங்க. அடுத்து வந்த ஃபோன் காலை அம்மா எடுக்கும்போதே நான் ஸ்பீக்கர்ல போட்டேன். ஏதாவது அத்துமீறி பேசினா சூடா பதில் சொல்லலாம்னு. அதுக்குள்ள அம்மா என்னை பார்த்து ப்ளீஸ் நீ நடுவில் ஒன்றும் பேசிடாதேன்னு சொல்லிட்டு தான் ஃபோனை எடுத்தாங்க. முதல் கேள்வியே பொண்ணோட அப்பா எங்கே வேலை பார்க்குறாருன்னு கேட்டாங்க. அம்மாவோட பதிலுக்கு காத்திராமல் அவரும் நீங்களுமா எங்கள் வீட்டுக்கு வாங்கோ, நேரில் எல்லாம் பேசிக்கலாம் என்றாள். இல்லை அவர் வர்றது கஷ்டம் என்றாள் அம்மா. ஏன் வெளியூர் போயிருக்காரா? அவர் வந்ததும் வாங்களேன். அவர் எப்போ வரார்? இல்லை, அவர் எங்களோட இல்லை. இல்லைன்னா வேற கல்யாணம் பண்ணி விட்டாரா? தெரியாது. நான் இப்போதைக்கு அவரை பார்க்கவே இல்லை. ஓ, நீங்கள் டைவர்ஸியா? அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை இல்லை, அப்படி இல்லை.
அதுவும் இல்லைன்னா, உங்க கல்யாண வாழ்க்கைய பத்தி நாங்க என்னதான் நெனைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டா. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அடுத்த ஃபோன். நான் எடுக்கட்டுமான்னேன். வேண்டா, நீ என்ன டென்ஷன் பண்ணாதேன்னுட்டா அம்மா. ஆனாலும் ஃபோனை ஸ்பீக்கர்ல போட்டேன். இந்த முறை பேசினது ஒரு ஆண். அவர் சம்பாஷணையிலும் அப்பாவை பத்தி இதே கேள்விகள், அம்மாவின் அதே பதில்கள். கடைசியாக அவர், "உங்க கணவர் உயிரோட இருக்காரா? இல்லையான்னு?" கேட்டதும், அம்மா, "எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறீங்க சார்ன்னு" கேட்டுட்டே ஃபோனை வச்சுட்டாள். அழுதுண்டே உள்ளே போன அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு முகம் அலம்பி தன் வேலைகளை மொத்தமும் பார்த்தாள். நாங்க 2 பேரும் பேசிக்கவே இல்ல. கிட்டத்தட்ட அம்மா ஸ்கூலுக்கு கிளம்புற வேளை ஃபோன் திரும்ப அடித்தது. நான் எடுக்கிறேம்மா என்றேன். அம்மா விடலை. தானே எடுத்தா. இந்த முறை பேசினது பையனுடைய பாட்டி. நீட்டி முழக்கி, "நீதான் பொண்ணோட அம்மாவா? நீயும் வேலை பார்க்கறியான்னு" ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் வேற கேள்விகள் கேட்டுட்டு, "உங்க ஆத்துக்காரர் என்ன பண்றாருன்னு" அதே டாபிக்குக்கு வந்தாள். அம்மா சொன்ன பதில் எல்லாம் திருப்தி ஆகாம அந்த மாமி, "ஏம்மா, அவர பத்தின கேள்வி எதுக்குமே சரியா பதில் சொல்லவே இல்லையே நீ? இது முக்கியம் இல்லையோ? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நாங்க மேல எப்படி பேசுறது?" என்றாள். அதற்குள் அவளுக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும். அவர் அந்த அம்மாளிடம், "போன வைம்மா, அந்த அம்மா கல்யாணம் ஆகாம பிள்ளை பெத்துண்டாளோ என்னவோ, வச்சு தொலை. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுன்னார்." அவர் சொன்னது நன்னாவே காதுல விழுந்தது. அம்மா ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபோனை வாங்கி, "ஏன் சார், கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம பேசுறீங்களேன்னு" கேட்டுட்டேன். "ஆமா, ரொம்ப நாகரிகமான குடும்பம் தான் உங்களுடையது. கோபத்தை பார், வைம்மா ஃபோனை" என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். அம்மா ரொம்ப அழுதுட்டா. நான் அம்மா கிட்ட போய், "போதும்மா, நீ எனக்கு வரன் பார்த்தது. கல்யாணம் ஆகணும்னு என் தலையில எழுதி இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். இப்படி நீ தினம் தினம் அழறதை பார்த்து பார்த்து மனசு ரொம்பவே வெறுத்து போயிடுத்து. இனிமே யாராவது இது சம்பந்தமா பேசினா ஃபோனை கட் பண்ணிடு" அப்படின்னேன். "பேசாம நீ யாரையாவது காதலிச்சிருந்தா கூட அழகா கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப இதுக்குள்ள" என்றாள் அம்மா அழுகையினூடே. எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து அதை கேட்டதும். "ரொம்ப அழகா சொல்றம்மா. ஒரு அம்மாவா, ஆசிரியையா எப்பவும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தா மட்டும் போதாது. போற வழியும் சரியா இருக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருப்ப. அது இருக்கட்டும், எனக்கு 14 வயசு இருக்கும்போதே என்னை உட்கார்த்தி வச்சு எந்த காரணம் கொண்டும் எந்த ஆம்பளையையும் பக்கத்துல நெருங்க விடாதேன்னு சொன்ன அம்மாவா நீன்னு நன்னா உரைக்கிற மாதிரி கேட்டுட்ட." அம்மா ஒண்ணுமே சொல்லாம அடுத்த 10 நிமிஷத்துல ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா என்று முடித்தாள் பிரீத்தி. "இப்ப மனசு கிடந்து அடிச்சுக்கிறதாக்கும் அம்மாவை அப்படி பேசிட்டோமேன்னு" என்று கேட்டாள் அனு. "ஆமா மனு, நான் இத்தனை வருஷத்துல அம்மா கிட்ட இப்படி கோபப்பட்டு பேசினதே இல்ல. இன்னைக்கு எது என்ன இப்படி பேச வச்சதுன்னு தெரியல" என்றாள் சோகத்துடன். "உனக்கு தெரியாட்டா என்ன, எனக்கு தெரியுமே" என்ற அனு அவள் பதிலுக்கு காத்திராமல் மேலே தொடர்ந்தாள். "உன் மனசுக்குள்ள நாம கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே தப்போன்னு ஒரு எண்ணம். அதுக்கு நமக்குள்ள இருக்கிற கல்யாண ஆசைதானே காரணம்னு ஒரு குற்ற உணர்ச்சி. நான் சொல்லட்டுமா? கல்யாண ஆசை வந்தது ஒண்ணும் கொலை குத்தம் இல்லையே. இந்த வயசுல வரது தானே எல்லோருக்கும். அவங்க கேட்டாங்க, நீ சரின்ன. இப்ப என்ன, கொஞ்சம் பொறுமை தேவை. எல்லாம் தன்னால சரியாயிடும். சரி வா, நீ ஒண்ணும் சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு தெரியும். எனக்கும் பசிக்கிறது. வா சாப்பிடலாம்." "போ அனு, எனக்கு எல்லாமே வெறுப்பா இருக்கு. நீ சாப்பிடு, எனக்கு பசி இல்ல." "சரி சரி, சும்மா பிகு பண்ணாத. ஆன்ட்டி நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க. 2 பேருமா தீர்க்கலாம். வா" என்று அனு சொல்லவும் பிரீத்தியும் எழுந்தாள். அனுவும் வருவாள் என்று தெரிந்திருந்ததால் கல்பனா அவளுக்கு பிடித்தமான எலுமிச்சை சாதம், சீரக ரசம், உருளைக்கிழங்கு கறி, பப்படம் எல்லாம் செய்து வைத்திருந்தாள். தான் தட்டில் போட்டு கொண்ட அனு பிரீத்திக்கும் போட்டு கொடுத்தாள். "எனக்கு தயிர் சாதம் போதும்" என்றாள் பிரீத்தி. "சரி போ, நானும் போகிற வழியில எங்கேயானும் சாப்பிட்டுக்கிறேன்" என்று அனுவும் எழுந்திருக்கவே, "சரி சரி வா, நானும் சாப்பிடுறேன்" என்று சொல்லி அனுவை கையை பிடித்து உட்கார வைத்தாள். வேண்டாம் என்றாளே ஒழிய பிரீத்திதான் நன்றாக சாப்பிட்டாள். அனுதான் இவளுக்காக சாப்பிட்டதால் சுமாராக சாப்பிட்டாள். "ஏன் தான் காலேஜ் லீவு விட்டாங்களோ, ரொம்பவே போர் அடிக்குது" என்றாள் பிரீத்தி. "போர் அடித்தால் உருப்படியாக ஏதாவது பண்ணு. மேல பார், எத்தனை ஒட்டடை. எல்லாத்தையும் சுத்தம் செய்யறது தானே. ஆன்ட்டி தான் இந்த வயசிலும் பண்ணணுமாக்கும்" என்ற அனு சற்றைக்கெல்லாம் புறப்பட்டு விட்டாள். வாசல் வரை போனவள், "ஐயோ பிரீத்தி, மறந்தே போயிட்டேன். இந்தா, போட்ட கேட்டியே,
நான் தனியா இருக்கிறது ஒன்றும் சரியில்ல என்றாள். அதனால் என்ன? ஆன்ட்டியும் உன் அப்பாவும் தானே கூட இருக்காங்க. பரவால்ல என்று அதை வாங்கி வைத்துக்கொண்டு அணுவிற்கு விடை கொடுத்தாள். திரும்ப உள்ளே வந்தவளுக்கு அனு சொன்னதில் ஒரு அர்த்தம் இருப்பதாகப்பட்டது. அம்மாவை திட்டி அழ வைத்ததற்கு சாயந்தரம் வரும்போது அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம் என்று நினைத்து கொண்டு வீட்டை சுத்தம் செய்வதை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் என்று யோசித்தாள். சுவாமி அலமாரி தூசியாக இருக்கிறது என்று தோன்றவே அதன் அருகே வாசலில் இருந்த ஒரு சின்ன ஸ்டூலை எடுத்து போட்டு கொண்டாள். மேலே இருந்த பிள்ளையார் படத்திற்கும் சுவற்றிற்குமாய் ஒட்டடை கண்ணில் பட்டது. அதை எடுக்க நினைத்தவளுக்கு அம்மா அந்த பிள்ளையாரை பற்றி சொல்லும் பெருமை நினைவுக்கு வந்தது. சின்ன வயசில் அம்மாவிடம் அந்த பிள்ளையார் படத்தையும் விநாயக சதுர்த்தி பூஜையில் வைக்கலாமே என்று இவள் கேட்டிருக்கிறாள். அப்போதுதான் ஒரு முறை அம்மா சொன்னாள். அம்மாவும் அவள் கணவரும் ஒரு முறை வெளியே போயிருந்த போது அங்கே ஒரு கடையில் இந்த பிள்ளையார் படம் கண்ணில் பட்டதாம். அது பிள்ளையார் பொம்மையை ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியில் ஒட்டியது போல் இருக்கும். பிள்ளையார் உருவம் முழுவதிலும் குட்டி குட்டி முக்கோண வடிவில் வெட்டப்பட்ட கண்ணாடி பதிக்கப்பட்டிருக்கும். அம்மாவுக்கு அது வேண்டும் என்றிருந்ததாம். 180 என்று விலை சொன்னதும் அம்மாடி ரொம்ப விலை வேண்டாம் என்று நடக்க ஆரம்பித்து விட்டாளாம். உடனே அவள் கணவர் ஒரு முறை கூட அவரை அப்பா என்று நினைக்க தோன்றியதில்லை. நீ ஆசைப்பட்டுட்ட வாங்கிக்கோ என்று வாங்க பார்த்தால் கையில் அன்று பார்த்து ரூபாய் 200 தான் இருந்ததாம். அதை வாங்கிவிட்டு வெளியே சாப்பிடுகிற எண்ணத்தில் புறப்பட்ட அவர்கள் வீட்டுக்கு போய் உப்மா கிண்டி சாப்பிட்டார்களாம். பெரிய தாஜ்மஹால் ஷாஜஹான் கட்டிவிட்டார் மும்தாஜுக்கு என்று இப்போது எரிச்சல் வந்தது. அதை எடுக்காத, கீழே போட்டுடுவ, அது உடைஞ்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்று அம்மா எப்போதும் சொல்வாள். இத்தனையும் மனதில் ஓட அந்த படத்தை எடுத்தாள். அப்படி அம்மா சொல்லி சொல்லி உடைத்து விடுவோம் என்ற எண்ணமோ என்னவோ கையில் எடுத்த படம் கை நழுவி தடால் என்று கீழே விழுந்து விட்டது. பிரீத்தி பயந்தே போனாள். ஐயையோ, அம்மா வந்தால் அழுது திட்டி ரொம்ப ரகளை பண்ணுவாளே என்று தோன்ற அவசரமாக அந்த படத்தை எடுத்தாள். நல்ல வேளை பிள்ளையார் உருவம் சேதமாகவில்லை. படம் ஒட்டப்பட்டிருந்த கண்ணாடியும் வெளி கண்ணாடியும் உடைந்து விட்டது. சரி, இந்த கண்ணாடி தூளை பெருக்கி அள்ளிவிட்டு பிள்ளையார் படத்துக்கு முடிந்தால் வேறு கண்ணாடி போட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டே பிரேமை விட்டு வெளியே வந்துவிட்ட பிள்ளையாரை எடுத்து சாமி அலமாரிக்குள் வைத்தாள். கண்ணாடி தூளை எல்லாம் உடைந்த அந்த தகர பிரேமுக்குள் அள்ளிவிடும் நோக்கத்தில் அந்த பிரேமை எடுத்தால், ஆ, இது என்ன போட்டோ? ஒரு மெல்லிய பிளாஸ்டிக் கவருக்குள் இருந்த போட்டோவில் அம்மாவும் ஒரு ஆணும் தெரிந்தனர். கருப்பு வெள்ளை படமான அதை நல்ல வெளிச்சத்தில் பார்த்ததும் குழப்பமடைந்தவளாக காலையில் மீரா தன்னிடம் கொடுத்த போட்டோவையும் எடுத்துக்கொண்டு வெளிச்சத்தில் போய் பார்த்தவள் விக்கித்து போனாள். பிரம்மை பிடித்தவள் போல் நின்றவள் கண்களில் நீர் கரகரவென்று வழிந்தோடியது. சிறிது நேரம் கழித்து சுய உணர்வு பெற்று ஏதோ தீர்மானத்திற்கு வந்தவளாய் சுவாமி அலமாரியில் யாராவது பிள்ளை வீட்டுக்காரர்கள் கேட்டால் கொடுப்பதற்காக எழுதி வைத்திருந்த தன் பயோடேட்டாவை எடுத்தாள். அதில் அப்பா என்ற வார்த்தைக்கு எதிரில் இறந்து விட்டார் என்று எழுதினாள். பின் மனதில் ஏதோ பட அதை அடித்துவிட்டு அம்மா என்பதன் எதிரில் விவாகரத்தானவர் என்று எழுதி அதை அந்த பிள்ளையார் படத்தின் கீழேயே வைத்து விட்டாள். கட்டிலில் போய் படுத்து விட்டாள். அன்று சீக்கிரமே வீடு வந்துவிட்ட கல்பனா உள்ளே வரும்போதே எப்போதும் போல் பிள்ளையார் இருக்கும் இடத்திற்கு கண்களை ஓட்ட அதை அங்கே காணாமல், பிரீத்தி, என் செல்ல பிள்ளையார் எங்கே என்று பெரிதாக கத்தினாள். உன் செல்ல பிள்ளையார் அங்கே என்று சுவாமி அலமாரியை காண்பித்தாள் பிரீத்தி. பாவி, அதை உடைச்சிட்டியா? தொடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருப்ப, இப்படி பண்ணிட்டியே என்று சொல்லிக்கொண்டே அதை கையில் எடுத்தவள் அதன் அடியில் வைக்கப்பட்டிருந்த பிரீத்தியின் பயோடேட்டாவை எடுத்து பார்த்தாள். என்ன ஆச்சு உனக்கு பிரீத்தி? மூளை கலங்கிடுச்சா என்று அவளை ஒரு உலுக்கு உலுக்கவும் மௌனமாக தன் கையில் இருந்த 2 போட்டோக்களையும் அம்மாவிடம் கொடுத்தாள். அதை வெளிச்சத்தில் எடுத்து போய் 2 போட்டோக்களையும் மாறி மாறி பார்த்தவள் ஒரு நிமிஷம் உறைந்து போனாள். அவளையும் அறியாமல் அவள் வாயில் இருந்து கேவல் எழுந்தது. தலையில் கை வைத்து கொண்டு அப்படியே தரையில் உட்கார்ந்தவள் திடீரென்று எழுந்து பிரீத்தியின் பயோடேட்டாவை எடுத்தாள். அதையே சற்று நேரம் உற்று பார்த்தவள் அம்மா காலத்திற்கு எதிரில் பிரீத்தி எழுதியிருந்த விவாகரத்தானவர் என்ற வார்த்தைக்கு அருகில்
சரி என்ற அர்த்தத்தில் ஒரு டிக் செய்து பின் அதை எடுத்த இடத்திலேயே வைத்து விட்டாள். கல்பனா என்ற கல்பனாவின் கதை முடிந்தது. இந்த முடிவு பிடிக்காதவர்கள் மேலே தொடரலாம். என்னம்மா அப்படியே கல்லாட்டம் உட்கார்ந்துகிட்ட? அவளை வெறித்து ஒரு பார்வை பார்த்தாள் கல்பனா. இப்ப நான் என்ன செய்யணும்? அம்மா, இதனை வேணும்னா இப்படியே விட்டுடலாம். ஆனா நான் விட தயாரா இல்ல. இன்னைக்கு மீரா ஆன்ட்டியும் அனுவும் வெளியே போகிறார்கள். நாளை விடியற்காலையில் அவர்களுக்கு மும்பை பிளேன். அங்கிருந்து அனு இன்னும் ஒரு வாரத்தில் மேற்படிப்புக்காக ஸ்டேட்ஸ் போகிறாள். அதனால் அவர்கள் சாமான்கள் வாங்குவதற்காக வெளியே போகிறார்கள். அந்த ஆளும் சென்னை வந்திருக்கிறார். நான் அவரை போய் இப்போது பார்க்க போகிறேன் என்று நீதி கேட்க கிளம்பிய கண்ணகி போல் கிளம்பினாள். ஏய் எதுக்குடி? வேண்டாம், நான் சொல்றது கேளு என்றாள் கல்பனா. இன்னைக்கு அந்த ஆளை 2 கேள்வியாவது சுட சுட கேட்டுட்டு வந்தாதான் என் மனசு ஆறும். நான் போயிட்டு வரமா, என்னை தடுக்காத என்று சொல்லிவிட்டு விருட்டென்று கிளம்பி போய்விட்டாள் பிரீத்தி. இரு, நானும் வர என்று மட்டும் சொல்லிவிட்டு வீட்டை பூட்டிக் கொண்டு அவளும் கிளம்பினாள். வா வா, நாக்க பிடுங்கிக்கொணும் அந்த மனுஷன் இன்னைக்கு என்ற ஆங்காரமாய் பிரீத்தி புறப்படவும் இல்லத்தை சேர்ந்த வேன் சரியாக அந்த சமயத்தில் உள்ளே நுழைந்து குழந்தைகளை இறக்கிவிடவும் சரியாக இருந்தது. அங்கிள், பெசன் நகர் போகணும் என்றாள் பிரீத்தி டிரைவரிடம். வாங்கம்மா போகலாம் என்று டிரைவர் சொல்ல இருவரும் ஏறிக்கொண்டனர். மீராவின் வீட்டை இவர்கள் அடைந்த போது வாசற்கதவு திறந்துதான் இருந்தது. டிவியின் முன் உட்கார்ந்து டிஸ்கவரி சேனல் பார்த்து கொண்டிருந்தான் ரவி. ஒரு புலி 2 மான்களை வேட்டையாடும் காட்சி. படியிலேயே நின்ற கையை தட்டினாள் பிரீத்தி. பேஷ், அமர்க்களமான காட்சிதான், உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான காட்சிதான் என்றாள். சட்டென்று திரும்பிய ரவி பிரீத்தியை பார்த்ததும், வாமா பிரீத்தி என்று யதார்த்தமாக அழைத்தவன், ஆமாம்மா, கேமரா ஒர்க் ரொம்பவே நல்லா இல்ல என்றான். 2 மான்கள் சிக்கியதா புலிக்கு? 3வது 4வது எல்லாம் கிடையாதா என்று குத்தலாக கேட்ட அவள் வாசற்பக்கம் திரும்பி, அம்மா உள்ள வாயேன், நம்ம மீரா ஆன்ட்டி வீடு தானே? என்ன, உங்க அம்மா வந்திருக்காங்களா என்ற பரபரப்புடன் எழுந்தவன் உள்ளே நுழைந்த கல்பனாவை பார்த்து அதிர்ச்சியுற்றான். க கல்பனா, நீயா? சென்னையிலையா இருக்க என்றான் முகத்தில் ஆறாக வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டே. நீங்க இதை எதிர்பார்க்கல இல்லையா மிஸ்டர் சந்தர்? செத்து ஒழிஞ்சிருப்பான்னு நினைச்சுண்டு இருந்தீங்க. இப்படி கண் முன்னாடி வந்து நிப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்லையா? நீங்க நினைச்சதுனால செத்துடுவாங்களா என்ன? கடவுள் வேற வழி ஒன்று காண்பிச்சிட்டார் எங்களுக்கு என்றாள் பிரீத்தி ஆத்திரமாக. கல்பனா, உள்ளவா. இத்தனை வருஷமா நீ எங்கம்மா ஒளிஞ்சுட்டு இருந்த? நான் உன்னை எப்படியெல்லாம் தேடினேன் தெரியுமா? கண்டுபிடிக்க முடியாம கடைசியில நீ அப்பா அம்மாவோட மலேசியாவுக்கு போயிட்டேன்னு நினைச்சு உன்னை தேடுறத கைவிட்டுட்டம்மா என்றான் கண்களில் நீர் வழிய. போதும் மிஸ்டர், போதும் உங்க அளப்பெல்லாம். அதான் தேடி கண்டுபிடிக்காம சந்தோஷமா இன்னொரு கல்யாணம் பண்ணிண்டு பெண்ணும் பெத்துண்டு பெரிய கம்பெனிகளை எல்லாம் ஆண்டுண்டு ஆனந்தமா இருக்கீங்களே என்று பொறிந்தாள். பிரீத்தி, கொஞ்சம் மெதுவா பேசு. என்ன இருந்தாலும் அவர் உன் அப்பா என்றாள் கல்யாணி. ரவி கண்களாலேயே இவள் என் பெண்ணா என்று கேட்க, ஆமாம், இவள்தான் உங்கள் மகள்தான் என்ற வாயாலேயே பதில் சொன்னாள் கல்பனா. அம்மா, நாம வரும்போது இவர் டிஸ்கவரி சேனல்ல புலி மானை வேட்டையாடுறதை பார்த்துட்டு இருந்தார். என்ன சந்தோஷம் மனுஷருக்கு! ஏன் மிஸ்டர் சந்தர், பெண்கள் வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு கிள்ளிக்கீரையாகி விட்டது இல்லையா? மீரா ஆன்ட்டியோட சரியா இல்லை இன்னும் உண்டா திருவிளையாடல்கள் என்று கோபம் கொப்பளிக்க கேட்டாள் பிரீத்தி. தடுமாறி போன ரவி, அம்மா பிரீத்தி, நீ கோபித்துக் கொள்வதில் நிச்சயமா நியாயம் இருக்கு. ஆனா அது உன் பக்கத்து நியாயம். என் பக்கத்து நியாயத்தையும் கொஞ்சம் கேளுமா என்றான். முதல்ல இங்க வந்து உட்காருங்க 2 பேரும். சார், உங்க உபச்சாரம் எல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் வந்தது இதுக்கெல்லாம் இல்ல. நீங்க நட்டாத்துல கைவிட்டுட்டு போனாலும் நாங்க ஒன்றும் பிச்சை எடுக்கல. கௌரவமாத்தான் இருக்கோம்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தோம். பிரீத்தி, ப்ளீஸ்மா, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன சொல்லியும் நான் செஞ்சதை சரின்னு உன்னை ஒத்துக்க வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா கொலை குற்றவாளிக்கு கூட அவன் பக்கத்து நியாயத்தை சொல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நினைச்சு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுமா ரவி கெஞ்சினான். எனக்கு இது ரொம்பவும் அதிர்ச்சி, ஆனந்த அதிர்ச்சி. முதல்ல நீங்க 2 பேரும் உட்காருங்க. கல்பனா, என்னை மன்னிச்சிடுமா.
அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளேன் என்றான் ரவி. மிஸ்டர் ரவி, நீங்க இப்ப மன்னிப்பு கேட்டதுனால இத்தனை வருஷத்துல நானும் எங்க அம்மாவும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பட்ட அவமானங்கள், ஆதங்கம் எல்லாத்தையும் எந்த விதத்துல துடைக்க போறீங்க? மன்னிப்பா மன்னிப்பு, வெட்கக்கேடு என்று பட்டாசாக வெடித்தாள் பிரீத்தி. தெரியாம கேட்டவங்க, தெரிஞ்சே குத்தி காமிக்கணும்னு கேட்டவங்க, எத்தனை பேர் மத்தியில எத்தனை அவமானப்பட்டு தனியே வந்து கண்ணீர் சிந்தி இருப்போம். அந்த அவமானத்துக்கெல்லாம் நீங்க எந்த விதத்துல நஷ்ட ஈடு தர முடியும்? தோ கொஞ்ச நாளா எனக்கு கல்யாணத்துக்கு பாக்குறாங்க. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அழாம இருந்திருப்போம்னு நினைக்கிறீங்களா? விடோவா, டைவர்சியா, கல்யாணம் ஆகாம பிள்ளை பெத்துண்டாளாங்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் கேட்டு அவளை வருத்தப்படுத்தினாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க மட்டுமே தான் காரணம். நடந்ததுக்கு உங்க மனசாட்சியே உங்களை நன்னா உறுத்தட்டும். நீங்க சொன்னத கேட்டு அவங்க சாதாரணமான வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஆயுசு போறா ஒரு சந்நியாசி வாழ்க்கை வாழ்ந்தது போதும். எழுந்திருமா, கிளம்பு, போகலாம் என்றாள் பிரீத்தி. ஆமாம், மீரா வரதுக்குள்ள நான் கிளம்புறேன் என்றாள் கல்யாணி என்கிற கல்பனா. கல்பனா, என்னம்மா இப்படி கிளம்புறேங்கிற? உன்னை நாம் பார்த்தாச்சு. இனிமேயும் நீ ஒரு அனாதை இல்லத்துல போய் இருக்கணுமா? ப்ளீஸ் என்னோடைய இருந்துடுமா இனிமேலாவது என்று கெஞ்சினான் ரவி. மிஸ்டர், அனாதை இல்லம்னு ஏதோ ரொம்ப சர்வசகஜமா அதை பத்தி பேச வேண்டாம். இத்தனை வருஷம் ஒரு பத்திரமான கௌரவமான வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது அந்த இல்லம். அந்த சாந்தி இல்லம் தான் எங்கள் வீடு. அங்க இருக்கிறவங்க தான் எங்க சொந்தக்காரங்க. நீங்க இல்லாமையே எங்க அம்மா தோ 5 அடி 5 அங்குலத்துக்கு என்னை வளர்த்து எம்எஸ்சி படிக்க வச்சு காலேஜ் லெக்சரர் ஆகவும் ஆக்கியிருக்காங்க. வீடும் வாங்கி இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த இல்லத்து தலைவிக்கு முடியாததுனால என் அம்மாவே அந்த பொறுப்பையும் ஏத்துக்க போறாங்க. எங்க அம்மா தன்னை நம்பி இருக்கிறவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. அது உங்களுக்குத்தான் கை வந்த கலை. உங்களுக்கு இதை சொல்லிட்டு போக மட்டும்தான் நாங்க இங்க வந்தோம். இனிமேலும் உங்களோட நாங்க சேர்ந்து இருப்போம் என்றெல்லாம் நினைச்சீங்கன்னா அது வடிகட்டின முட்டாள்தனம். பாய் பாய். உங்களால முடிஞ்சா கடைசியா எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. மீரா ஆன்ட்டிக்கு இது தெரியாம பார்த்துக்கங்க. எங்க நிம்மதியை குலைச்ச மாதிரி அவங்க நிம்மதியையும் குலைச்சிடாதீங்க. அவங்க நிம்மதியையும் கெடுக்கிறதுல அர்த்தம் இல்ல. அம்மா வா, போகலாம் என்று சீறிவிட்டு கிளம்பினாள் பிரீத்தி. என்ன பேசுவது என்று அறியாமல் சிலையாக நின்றான் ரவி. இந்த முடிவும் பிடிக்காதவர்கள் மேற்கொண்டு படிக்கவும். இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததில் உள்ளே சப்தம் கேட்டதையே கவனிக்கவில்லை. பார்த்தாவிற்கு காது சுத்தமாக கேட்பதில்லை. அவர் தன் ரூமில் தூங்கிக் கொண்டிருந்தார். புஷ்பா பாட்டி கீழே உள்ள தன் ரூமில் படுத்துக்கொள்ள அவள் அருகே அனுவும் படுத்திருந்தாள். மீராவோடு ஷாப்பிங் போக திட்டமிட்டிருந்த அவளுக்கு ராத்திரியில் இருந்து வயிற்று வலியாக இருந்ததால் அன்று அவள் போகவில்லை. ஹாலில் பேச்சு சப்தம் கேட்டவுடனேயே புஷ்பா விழித்து கொண்டு விட்டாள். பேச்சு கத்தலாக ஆனபோது அனுவும் விழித்து கொண்டு விட்டாள். அவள் எழுந்து வெளியே போக கட்டிலில் இருந்து இறங்க முயற்சிக்கையில் பாட்டி அவளை பேசாதே என்ற வாயில் விரல் வைத்து ஜாடை காண்பித்து அவள் தோளை பற்றி திரும்ப படுக்க வைத்தாள். என்ன ஜுஜுமா, என்ன நடக்குதங்க என்று கிசுகிசுப்பாக கேட்டாள். உன் சிநேகிதி பிரீத்தி வந்திருக்கா, அவ பேசுறத கவனி என்று அவள் காதிற்குள் ரகசியமாக முணுமுணுத்தாள் புஷ்பா. பிரீத்தியின் கத்தல், ரவியின் சமாதானம், கல்பனா கடைசியாக புறப்பட்டது எல்லாவற்றையும் கேட்டு கொண்டுதான் இருந்தார்கள். ஆனைவிற்கு ஒரே அழுகை. அவர்கள் கிளம்பி போய் அடுத்த 5 நிமிடங்களில் மீரா வெளியில் இருந்து வந்து விட்டாள். வரும்போதே, அனு, பிரீத்தி வந்தாளா என்ன? இல்லத்தின் வேன் இந்த தெருவிலிருந்து போறதே என்று கேட்டாள். வாசலில் கூர்க்கா உண்டு என்பதனால் அந்த வீட்டில் வாசல் கதவை தாழ்பாள் போடும் பழக்கம் கிடையாது. அவள் கேள்விக்கு யாரும் பதில் சொல்லாததால் திரும்பவும் கேட்டுக்கொண்டே ரூமுக்கு வந்தாள். அனுவையும் பாட்டியையும் பார்த்த அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன பாட்டி, என்ன ஆச்சு உங்க 2 பேருக்கும்? அனு, உன் வயிற்று வலி ஜாஸ்தி ஆயிடுத்தாமா என்றாள் மீரா. எனக்குத்தான் வயிற்றெரிச்சல் ஜாஸ்தியா இருக்கு. பிரீத்தியும் அவ அம்மாவும் வந்திருந்தாங்க என்றாள் புஷ்பா. என்னது, கல்பனா வந்திருந்தாளா என்று ஆச்சரியமாக கேட்டாள் மீரா. இப்போ ஒன்றும் புதுசா வரல, ஏற்கனவே வந்திருக்கா, உனக்குத்தான் தெரியல என்றாள் புஷ்பா. என்ன பாட்டி சொல்ற, ஒரு மண்ணும் புரியல என்றாள் மீரா. போய் உன் புருஷனையே கேட்டுப்பார் என்றாள் அனு. சாதாரணமாக அனு இப்படி பேசக்கூடியவள் இல்லை. அவளை வினோதமாக பார்த்து கொண்டே, சந்தர்
சந்தர் என்று கூப்பிட்டு கொண்டே வெளியே வந்தாள். ரவின்னு கூப்பிட்டு பார், ஏன்னு கேட்பான். 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அடிச்சுண்டேன், நீ கேட்கல, இப்ப திண்டாடு என்றார் ஹாலில் உட்கார்ந்திருந்த பார்த்தா. அவர் பாதி தூக்கத்திலேயே எழுந்திருந்தவர் காதில் மெஷினை மாட்டிக்கொண்டு பிரீத்தி கத்தியதை கேட்டிருக்கிறார். மீரா சந்தர் சந்தர் என்று கூப்பிட்டு கொண்டே மாடிக்கு போனால் இவர்கள் ரூம் உள்ளே தாழ்பால் போட்டிருந்தது. மீரா கதவை தட்டினாள், திறக்கவில்லை. இன்னும் அதிக பலத்துடன் கூப்பிட்டு கொண்டே கதவை தட்டியும் திறக்கவில்லை. அதற்குள் கீழிருந்து எல்லோருமே வந்து விட்டார்கள். எல்லோருமாக சேர்ந்து பலமாக கூப்பிட்டு கதவை தட்டிய பிறகுதான் ரவி கதவை திறந்தான். அவனை பார்த்த மீரா பயந்தே போனாள். அவன் இருந்த கோலம் அப்படி, கலைந்த முடியும், கலங்கின கண்களும், அழுது சிவந்த முகமுமாயிருந்தான் அவன். என்ன ஆச்சு உங்களுக்கு என்றாள் மீரா. நான் சொல்றமா, அவருக்கு ஒண்ணும் ஆகல, அவரால நமக்கெல்லாம் தான் வாழ்க்கையே வீணாயிருக்கு என்றாள் அனு. என்ன உளறானோ என்று மீரா அதட்ட, ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா, கல்பனா ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போன மகானுபாவன் இவர்தான், இவரேதான் மிஸ்டர் ரவிச்சந்திரன். என்னது, இவரா என்று கேட்ட மீரா இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள். போருமா இவரோட சங்காத்தம், நீயும் என்னோடையே புறப்படு, உனக்கு வயசு இருக்கு, நீயும் ஸ்டேட்ஸ் வந்துட்டு அங்கேயே வேலை பார்க்கலாம், இன்னும் படிக்கலாம், ஏன் வேற கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், கிளம்பு என்றாள் அனு. மீராவால் உடனடியாக இந்த அதிர்ச்சியான விஷயத்தை கிரகித்து கொள்ள முடியவில்லை. சற்று நேரத்திற்குள் தன்னை சுதாரித்து கொண்டவள், இதுதான் செய்யணும், ஆனா அதுக்கு முன்னாடி நான் இவரை கொஞ்சம் கேள்வி கேட்கணும் என்றாள் மீரா. கல்பனா என்ன பாவம் பண்ணாள்னு அவளை அப்படி நட்டாத்துல விட்டீங்க? சரி விட்டீங்க, அப்புறமா அவளை தேடினீங்களா? எத்தனை தரம் நான் கல்பனாவை பத்தி உங்ககிட்ட பேசியிருப்பேன், என்கிட்ட அவளை தெரியும்னாவது சொன்னீங்களா? இதை பார் மீரா, நான் அவளை நட்டாத்துல விட்டதே பெரிய தப்பு. போலீஸும் ரவுடி கூட்டமும் அவளை நெருங்கும் முன்னே அவள் பிறந்த வீட்டுக்கே போய் சேர்ந்து விடட்டும் என்கிற நல்ல எண்ணம் தான் அதற்கு காரணம். அடுத்து நான் எத்தனையோ தடவை மயிலாப்பூர்ல போய் தேடணும் தெரியுமா? அப்புறம் வெறுமே இந்த ஆள் காரணம் இல்லாம அடிக்கடி இங்க சுத்தரான்னு அந்த வடக்கத்திக்காரங்க போலீஸ்ல புகார் கொடுக்க போறோம்னு சொன்னதும் தான் அங்க போறதை நிறுத்தினேன். தவிர அவள் மலேசியாவுக்கு அவ அப்பா அம்மா கிட்ட போயிட்டான்னு சொன்னாங்க மீரா. நீ கல்யாணின்னு சொன்ன போதெல்லாம் அவ தான் கல்பனான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. உங்கிட்ட ஏன் சொல்லலை தெரியுமா? நீயே சொன்ன என்கிட்ட, நம்ம கல்யாணம் ஆனதும் உங்க அப்பா விசாரிச்சதுல ரிசல்ட் அவருக்கு திருப்தி இல்லைன்னு. ஆனாலும் நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்க, நிம்மதியா வாழற அப்பாவின் அதிருப்தியை பத்தி கவலைப்படாம. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு தான் நான் உன்கிட்ட சொல்லலை. என்னை நம்பு மீரா, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சுடுத்தே தவிர நான் யாரையும் வேணும்னு ஏமாத்தல. ஆனாலும் குத்தம் என் மேலதான்னு நான் ஒத்துக்கிறேன். நான் நீ தர எந்த தண்டனையையும் ஏத்துக்க தயாரா இருக்க என்றான் ரவி. பழைய சூழ்நிலைக்கு பயந்துதான் நான் ரவிங்கிற பேரை வெளியில சொல்லாம சந்தர்னே பேரை மாத்திண்ட. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு இனிமே உங்களோட இருக்க பிடிக்காது என்று மீரா சொல்லி கொண்டிருக்கும் போதே ரவியின் கட்டிலின் மேல் உள்ள தலைகாணியின் அடியில் இருந்து நீட்டி கொண்டிருந்த ஒரு கடிதத்தை எடுத்தாள் புஷ்பா. அதில் எழுதியிருந்தது இதுதான்: அன்புள்ள மீரா, கல்பனாவை தனியே விட்டுவிட்டு ஊரை விட்டே போனேன். உன்னை விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டே போகிறேன். நான் எந்த தவறையும் வேண்டுமென்றே செய்யவில்லை. தயவு செய்து புரிந்து கொண்டு என்னை எல்லோரும், உன் சிநேகிதி, அவள் பெண் உட்பட மன்னித்து விடுங்கள். நான் செய்த தவறெல்லாம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சேர்ந்து என்னை செய்ய வைத்தவைதான். என்னை எல்லோரும் மன்னித்து விடுங்கள். சந்தர். என்ன சந்தர் இதெல்லாம் என்று கடிதத்தை வாய்விட்டு படித்த புஷ்பா கேட்டாள். ஆமாம் பாட்டி, செத்து போற எண்ணத்தில் நான் லெட்டரை எழுதி வைத்தேன். ஆனா இது என்ன சினிமாவா? தேடின உடனே விஷம் கிடைக்க? தூக்க மாத்திரை மீரா அப்பா ரூம்ல இருக்குன்னு தெரியும். அப்புறம் ஒருத்தரும் இல்லாத சமயமா பார்த்து எடுத்து கொள்ளலாம்னு படுத்து அழுது கொண்டிருந்தவன் அப்படியே மயக்க மாறிக்கம் போல இருக்கு என்றான் ரவி. எதுவானாலும் இனிமேல் தற்கொலை எண்ணம் எல்லாம் வரவே கூடாது. நினைக்க மாட்டேன் அப்படின்னு அனு மேல சத்தியம் பண்ணுங்க என்றாள் புஷ்பா. மௌனமாக நின்றிருந்தான் ரவி. மௌனம்தான் சம்மதம், மௌனம்தான் உங்க சத்தியம் என்றாள் புஷ்பா. நீ உள்ளவாமா, அவர் எப்படியோ போகட்டும் என்ற அனு அம்மாவை தர தரவென்று இழுத்து கொண்டு எதிர் அறைக்கு போய் கதவை தாளிட்டு கொண்டாள். பின்னாடியே போன புஷ்பா அவர்களின் தாளிட்ட கதவை தட்டி திறக்க செய்தாள்.
உள்ளே போனவள், "என்ன மீரா, அனு சின்ன பொண்ணு. அவள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீ போவியா?" என்று கேட்டாள். "என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நம்பிக்கை துரோகிகளை ஷூட் பண்ணணும்" என்றார் ரிட்டையர்டு ஆர்மி ஆபீசர் பார்த்தா. "நம்பிக்கை துரோகிகளை எல்லாம் அப்படி ஷூட் பண்ணிட முடியாது உடனுக்குடனே" என்றாள் புஷ்பா அவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்து. "பின்ன அவன் பண்ண காரியத்துக்கு?" என்று அவர் சற்று இறங்கிய ஸ்ருதியில் சொல்ல, தடால் என்று அப்படி ஒரே அடியாய் ஒருமையிலெல்லாம் சொல்வது நல்ல அல்ல. கொஞ்சம் நிதானிச்சுக்கோங்கோ மாப்பிள்ளை என்றாள் புஷ்பா. "அப்புறம் மீரா, நீ உன் பெண்ணோட ஸ்டேட்ஸ் போயிடுவ. பாக்கி பேர் கதி? அந்த ஆளை அடிச்சு துரத்தணும் முதல்ல. அப்புறம் பாக்கி இருக்கிற இந்த 2 கிழங்களை என்ன பண்றதா உத்தேசம்? ஸ்டேட்ஸ்ல அம்மா செட்டில் ஆனதும் திரும்ப வந்து மும்பை பிஸ்னஸை லீஸுக்கு விட்டுட்டு உங்களை கூட்டிட்டு போயிடுவோம்." ரொம்ப சமத்து வழியிறது. மீரா இப்படி சற்று அமைதியா உட்கார்ந்து, "நான் சொல்றது எல்லாம் கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேளு" என்றாள் புஷ்பா. "சந்தரோட வாழ்க்கையில ஏதோ நடந்திருக்குன்னு உங்க அப்பா விசாரிச்சு சொல்லிவிட்டும் நீ இஷ்டப்பட்டு தான் அவர் மேல் தீவிரமான அன்புன்னு கல்யாணம் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் அதுல உறுதியா இருக்க வேண்டாமா? நடந்த சம்பவங்கள் எல்லாம் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததே தவிர உனக்கு தாலி கட்டினப்புறம் உன்னிடம் 100% உண்மையாத்தான் இருந்துட்டு இருக்காங்கிறதை நீ மறுக்கவே முடியாது. அவரால் ஏமாற்றப்பட்டது என் பிராண சிநேகிதி பாட்டி. இவரை எப்படி மன்னிக்க முடியும் சொல்லு" என்றாள் மீரா. "இவர் அவளை தேடி கூட இருக்க மாட்டாங்கிறது தான் என் எண்ணம். அவர்தான் சொல்றாரே, தேடி தேடி சலிச்சு போய்தான் அந்த முயற்சியை விட்டுட்டேன்னு. அதை அவர் நிரூபிச்சா நான் அவரோட இனியும் சேர்ந்திருக்கணுமான்னு யோசிக்கிறேன். இத பாரு, இது உன் வாழ்க்கை. நீ ஏன் மண்ணை வாரி தலையில போட்டுக்காத. பிரீத்தியை வச்சுண்டு இன்னைக்கு கல்பனா கஷ்டப்படுற மாதிரி நாளைக்கு அணுவை வச்சுண்டு கஷ்டப்பட போறியா? பிரீத்தி வந்து கத்தின போது கூட நான் ஏன் வெளியே வரல தெரியுமா? எனக்கு கல்பனா பாவம்னு தோணினாலும் எனக்கு உன் வாழ்க்கைதான் முக்கியம். அதனால தான் நான் வாயை மூடிண்டு இருந்தால் அவள் கத்திட்டு ஓஞ்சு போய் கிளம்பிடுவான்னு தான் நினைச்சேன். குடும்பம் பிரியறது ரொம்ப சுலபம்மா. ஒட்டி ஒண்ணா இருக்கிறது தான் கஷ்டம். நீ சந்தரோட சேர்ந்து இருக்கிறது தான் எல்லோருக்கும் எல்லாத்துக்கும் நல்லது" என்று சொல்லி முடித்தாள் புஷ்பா. "சந்தராம் சந்தர், பேரை பாரு" என்றாள் அனு. "இத பாரு அனு, நீ சின்ன பொண்ணா லட்சணமாய் இரு. இன்னைக்கு காலையில பிரீத்திக்கு போட்டோ கொடுக்கறச்சே கூட எங்க அப்பா எத்தனை அழகு இல்ல பாட்டி, எங்க அப்பா அழகு, அவர் பேரும் அழகுன்னு பீத்திண்ட. ஒரு பொழுதுக்குள்ள இப்படி மாறுவியா என்ன? சும்மா இரு" என்றாள் புஷ்பா. நேரே ரவியிடம் போனாள் புஷ்பா. "இத பாருங்கோ, உங்களால நீங்க கல்பனாவை தேடினதை நிரூபிக்க முடியுமா?" என்று கேட்டாள். "சந்தேகந்தா பாட்டி. நான் ஒவ்வொரு தரம் அவங்க வீட்டுக்கு போன போதும் எனக்கு பதில் சொன்னவர் அங்கிருந்து ஒரு பெரியவர் தான். அவர் இப்போ உயிரோடையே இருக்காரோ இல்லையோ? அவர் பேரு தெரியுமோ? திருவேங்கடம்னு நினைவு." திரும்ப மீராவிடம் போன பாட்டி, "இத பாரு மீரா, எடுத்தேன் கவிழ்த்தேன்னு முடிவு பண்ற காரியம் இல்லை இது. எதானாலும் அமைதியா யோசித்துத்தான் செய்யணும். இது உன் வாழ்க்கை மட்டும் இல்லை, அனுவதும் கூட. நினைவுல வச்சுக்கோ" என்றாள். "இப்போ சூடா உள்ள இட்லி பண்ணி வச்சிருக்க. அம்மாவும் பெண்ணும் அப்பாவுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்கோ. அப்புறம் கொஞ்ச நாழி தியானம் பண்ணுங்கோ, இல்ல தூங்குங்கோ." "நீ என்ன பண்ண போற ஜுஜும்மா?" என்று கேட்டாள் அனு. "கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு. நீ முக்கியமா வாயை திறக்காத அனு. உனக்கு மேல பெரியவங்க நாங்கள்லாம் இருக்கோம், பார்த்துக்கிறோம்" என்று கண்டிப்பாக சொன்னாள். திரும்ப ரவியிடம் சென்றாள். "கல்பனா வீட்டில் இப்போ நடக்கிற கம்பெனி பேர் தெரியும் இல்லையா? டைரக்டரியில் பார்த்து ஃபோன் நம்பரை கண்டுபிடியுங்கோ" என்றாள். அவன் டெலிஃபோன் டைரக்டரியை புரட்ட பாட்டி போய் ரவிக்கு டிஃபன் எடுத்து வந்தாள். தானும் சாப்பிட்டாள். பிறகு, "என்னோட வெளியே வர தயாரா இருங்கோ" என்றாள். அந்த கம்பெனிக்கு ஃபோன் செய்து கேட்டு திருவேங்கடத்தின் விலாசத்தை குறித்து கொண்டார்கள். திருவல்லிக்கேணியில் உள்ள அவர் வீட்டுக்கு புறப்பட்டனர். "கிளம்புங்கோ சந்தர், இந்த குடும்பத்தின் அதிர்ஷ்டத்தை பார்க்கலாம்" என்றாள். அந்த விலாசத்தை அலைந்து திரிந்து கண்டுபிடித்து அங்கு போனால் அவர் திடமாக நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தார். தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு கல்பனாவை பற்றி விசாரித்தனர். ரவி தன்னை அவருக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டான். "ஆமாம், இவரை நினைவிருக்கிறது. என்னிடம்தான் கல்பனாவை பற்றி கேட்டார். நானும் அவள் என்னிடம் தன் கணவனிடம் திரும்பி போவதாக சொன்னாள் என்று சொன்னேன். மறுபடியும் இவர் பல முறை வந்து அவள் தன்னிடம் வரவில்லை என்று சொன்னார். அதனால ஒருவேளை அவ தன் அப்பா அம்மாவிடம் மலேசியாவுக்கு போயிட்டாளோ என்னவோன்னு நாங்க பேசிண்டோம்.
அதுக்கப்புறம் கூட இவர் 2 தடவை வந்து கல்பனாவை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டார். அந்த கம்பெனி ஓனர் துரத்தி அடிச்சதுனால தான் இவர் அப்புறமா வரலேன்னு நினைக்கிறேன். சரியா? என்று கேட்டார். ஒரு மாதிரி அவரையும் அவர் வீட்டினரையும் ஒப்புக்கொள்ள வைத்து பெசன்ட் நகருக்கு அவரை தங்களுடன் அழைத்து சென்றார்கள். அங்கு போனதும் இவளை சின்ன வயதில் கல்யாணி வீட்டில் பார்த்திருக்கிறேன் என்றார். திருவேங்கடத்திற்கு எல்லா விஷயத்தையும் விளக்கியதும் இப்போது நினைவுக்கு வரது. அந்த பெண் கல்யாணி அவ அப்பா அம்மாவை தேடி என்கிட்ட தான் வந்தா. அந்த டைம்ல அவள்லாம் இந்தியாவை விட்டே மலேசியாவுக்கு போயிட்டா. நான் கூட சாரோட மலேசியா நம்பர் கொடுத்து அந்த பொண்ணை பேச சொன்னேன். ஆனா அவர் ஒரே அடியா அவளை ஒதுக்கிட்டார். அப்புறம் அவ தான் திரும்பி புருஷன் வீட்டுக்கே போறேன்னுட்டு போயிட்டா. அப்புறமா இவர் நிறைய தடவை வந்து விசாரிச்சதுனால தான் கல்யாணி மலேசியாவுக்கு போயிட்டான்னு சொன்னேன். அது கூட எதுக்கு சொன்னேன் தெரியுமா? பாவம் இந்த பையனால கல்யாணியை கண்டுபிடிக்க முடியல. குறைஞ்சபட்சம் இவனாவது ஒரு வேலை தேடிண்டு செட்டில் ஆகட்டுமேன்னு தாம்மா சொன்னேன். அப்புறமா இவரை நான் பார்க்கல. அந்த கம்பெனி ஓனரும் எதுக்கு இங்கேயே காரணம் இல்லாமல் சுற்றி சுற்றி வர, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா உன் மேலே அப்படின்னு கத்த விட்டு தான் அவர் அங்கே வந்து தேடுறதை நிறுத்தினார். அதுக்கப்புறமா தான் இவர் உன்னை பண்ணின்னு இருக்கார் போல இருக்கு என்றார். இவர் இப்படி விஷயத்தை விளக்கினதும் மீராவும் அனுவும் ஒரு மாதிரி ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அப்பாடா என்றிருந்தது புஷ்பாவுக்கு. இதுவரை வாயே திறக்காமல் நின்றிருந்த ரவி திடீரென்று திருவேங்கடத்தின் கால்களில் விழப்போனான். சார், நீங்க என் கண்ணுக்கு தெய்வமா தெரியுறீங்க. என் வாழ்க்கையை காப்பாத்திட்டு கொடுத்துட்டீங்க என்றான். இருங்கோ இருங்கோ, ஆத்துக்காரியோட சேர்ந்து சேவிங்கோ, அப்பத்தான் ஆசிர்வாதம் எல்லாம் என்றார் திருவேங்கடம். ஆமா, காரில் வரும்போதே சுருக்கமாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள் புஷ்பா. மன்னிக்கணும், விஷயம் மும்முரத்துல நான் உங்களை சரியாகவே உபசரிக்கல. கொஞ்சம் இருங்கோ, டிஃபன் காஃபி கொண்டு வரேன் என்றாள் புஷ்பா. இல்லம்மா, நான் வெளியில சாப்பிட்ற வழக்கம் கிடையாது. பால் கொண்டு வரேன், அதையாவது மறுக்காம சாப்பிடணும். சரிம்மா, உங்க மனசு போல என்றார். அவர் பாலை அருந்தியதும் ஒரு பையில் 6 ஆப்பிளை போட்டு கொடுத்தாள் அவரிடம். சரிம்மா, நான் கிளம்புறேன். கிழவி கத்துவா, அவளுக்கு நான் கண் முன்னாடியே இருக்கணும், என்னை கத்திண்டே இருக்கணும், இல்லாட்டா அவளுக்கு சரிப்படாது என்றார். எல்லோரும் கொல் என்று சிரித்தனர். அந்த சிரிப்பு சூழ்நிலையின் இறுக்கத்தை லேசாக்கியது. அம்மா, நீங்க கல்யாணியை பார்த்தேள்னா நான் அவளை பார்க்க ஆசைப்பட்டேன்னு சொல்லுங்கோ. ஃபோன் நம்பர் கொடுங்கோ, நான் பேசுறேன் அவளோட. பாவம், செல்லமா வளர்ந்த பொண்ணு. மாமா, உங்களுக்கு அவள் கல்பனாவா கல்யாணியா என்று கேட்டாள் மீரா. கல்பனாதான், கல்யாணி அவ பாட்டி பேராச்சே. யாராவது அந்த பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? அந்த குழந்தையே தன் பேர் கல்பனான்னு தான் சொல்லிப்பா. சரிம்மா, நான் கிளம்புறேன். என்னை கொஞ்சம் கொண்டு விட சொல்றேளா? வேண்டாம், நான் உங்க கூடவே வரேன் என்றான் ரவி. இல்லை சார், அப்படியெல்லாம் ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம். என்னை கொண்டு விட சொன்னாலே போதும். எல்லாரும் நன்னா இருங்கோ என்று சொல்லி கிளம்பி விட்டார். அவரை வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு திரும்பினர். அனு, என் மேல இன்னும் கோபமாடா கண்ணா? ப்ளீஸ், என்னை தப்பா நினைக்காதடா என்றான் ரவி கண்களில் நீர் வழிய. எனக்கு என்னை விட பிரீத்தியை நினைச்சாதான் பாவமா இருக்கு என்றாள் அனு. என் கை மீறி போயிடுத்துமா, என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல என்றான் ரவி. இன்னும் ஒரு கேள்வி ரவியை கேட்கணும் எனக்கு என்றாள் மீரா. கேளுமா, மனசுல வச்சுண்டு அவஸ்தப்படாத என்றாள் பாட்டி. கல்யாணி தன் ஹைதராபாத் வாழ்க்கை பற்றி எனக்கு மொத்தமும் சொல்லி இருக்கா. உங்களுக்கு அத்தனை ஒத்தாசை செய்த அந்த ஃப்ரெண்டு சேகர், அவர் மனைவி கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தெரியலையா? என்னால் ஹைதராபாத் போக முடியாத ஒரு சூழ்நிலை. சேகரை பற்றி ஃபோனில் விசாரிச்சதுல அவன் வேற கம்பெனியில் வேலையாகி தான்சானியாவுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. மேல்கொண்டு எதுவும் செய்ய முடியாமல் தான் அந்த தொடர்பையும் விட்ட மீரா. நீயும் என்னை விட்டு போய் என்னை மறுபடியும் அனாதையாக்கிடாத மீரா என்று கெஞ்சினான் ரவி தன் 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு. கல்பனாவோடு இத்தனை வருஷங்கள் பழகினோம். பாவம், அவள் வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ளப் போகிறாள் என்று கவலைப்படுகிறவர்கள் மேலே கேட்கவும். நீங்க எல்லோரும் தயாராகுங்கோ, நாமே போய் கல்யாணியை பார்த்துட்டு வரலாம் என்றாள் மீரா. எல்லாரும்னா? பார்த்தா கேட்டார். எல்லாரும்னா எல்லாரும் தான், வீட்டை பூட்டிட்டு போறோம். எல்லோரும் கிளம்ப ரவி மட்டும் உள்ளே போய் உட்கார்ந்திருந்தான். புஷ்பா போய், நீங்க கிளம்பலையா என்று கேட்க, அந்த பெண் பிரீத்தி பேசினதை கேட்டீங்கல்ல பாட்டி, எனக்கு பயமா இருக்கு. பயந்து ஆக போறது ஒண்ணுமில்ல, கிளம்புங்கோ என்று புஷ்பா சொல்லவும் அவனும் கிளம்பினான். எல்லோருமாக கிளம்பினார்கள். இவர்கள் இல்லத்திற்கு போய் சேரும்போது
இரவு மணி 8 ஆகிவிட்டது. கல்பனாவின் வீட்டிற்கு நேராக எல்லோரையும் அழைத்து போனாள் மீரா. அங்க சரோஜினியும் இருந்தாள். இதுவரை கல்பனா சரோஜினியிடம் எதை மறத்திருக்கிறாள்? மொத்த விஷயங்களையும் சொல்லி குமரி அழுது அப்போதுதான் முடித்திருந்தாள். பிரீத்தி வேறு ஒரே கொந்தளிப்பில் இருந்தாள். மீராவையும் மற்றவர்களையும் பார்த்த சரோஜினி, வாமா மீரா என்று வரவேற்றாள். வாங்க என்று கல்பனா புஷ்பாவையும் பார்த்தாவையும் பார்த்து கை குவித்தாள். ரவி வாசலிலேயே தயங்கி நின்றான். வாங்க உள்ள என்றாள் கல்பனா அமைதியாக. எப்படி இவள் இத்தனை அமைதியாக இருக்கிறாள் என்று எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம். நேராக உள்ளே வந்த மீரா கல்பனாவை கட்டி கொண்டு விட்டாள். உன் வாழ்க்கையை நான் திருடி வாழ்ந்திருக்கண்டி. இத்தனை வருஷமா சாரின்னு சொன்னா போதவே போதாது. இதை நான் எப்படியாவது ஈடு பண்ணணும் கல்பனா என்று கேவினாள். கடந்த காலம் நம் கையிலையா இருக்கு, விடு, என் விதி அது என்றாள் கல்பனா. ஏய், நீ நிஜமாகவே பொறுமையில் பூமா தேவிதான் என்றாள் மீரா. சரி, நீ இனிமே என்ன செய்ய போற, எங்க இருக்க போற என்றும் கேட்டாள். என்ன புதுசா கேட்குற? எல்லோரும் மௌனமாக இவர்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தார்கள். கார்ல வரும்போது இந்த பொண்ணு மீராவுக்கு படிச்சு படிச்சு சொன்னமே, உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதேன்னு, இவ இப்ப என்ன கேட்க போறா என்று டென்ஷனோடு பார்த்து கொண்டிருந்தாள் புஷ்பா. அவளுடைய கவலை அப்பட்டமாக அவள் முகத்தில் தெரிந்தது. அவள் முகத்தை பார்க்காமலேயே மீரா கல்பனாவை கேட்டாள். இத பார், இத்தனை நாட்கள் நீ யாருன்னு தெரியாம இருந்தது. இப்போ தெரிய விட்டும் கூட நான் உன்னை தனியே எப்படிமா விடுவேன்? நீயும் பிரீத்தியும் இனிமே எங்களோட தான் இருக்கணும். அதற்கு கல்பனா புஷ்பாவை பார்த்தபடியே, அதெல்லாம் சரியே வராது மீரா. நீ இத்தனை வருஷமா உன் கணவன் உன் பெண் என்று ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்திருக்க. இப்ப நான் என்னதான் உனக்கு பிராண சிநேகிதியானாலும் நாம சேர்ந்திருந்தால் நாளைக்கே 100 பிரச்சனைகள் வரும். நம்ம நடுவுல ரவி திண்டாடுவார். பிரீத்தி அணுக்குள்ளேயும் பிரச்சனை வரும். மனுஷ மனம்தானே எப்படி மாறும்னு யார் கண்டா? ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு. என்னை என்னமோ பூமா தேவி நீயே. நான் எப்பவுமே அவர் எங்கேயாவது நல்லபடியா வாழ்ந்தா போதும்னு மட்டும்தான் நினைப்பேன். எனக்கு அவர் மேல கோபமே இல்லைன்னு தான் உங்கிட்டயே சொல்லி இருக்க. நானே அப்படித்தான் நம்பி வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு பிரீத்தி அவரை எத்தனை கோபமா, எத்தனை நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்டா தெரியுமா? என் மனசுல உள்ளூர ஒரு திருப்தி வந்ததுன்னு சொன்னா நீ நம்புவியா? அதுக்கு என்ன அர்த்தம்? நானே அவர்கிட்ட ஒரு உரிமை எடுத்துண்டா உனக்கு பிடிக்காம போகலாம். இன்னும் உன் அப்பா பாட்டி அனு எல்லாரும் இருக்காங்க. யாருக்கு என்ன தோணும்னு யாராலையும் உத்தரவாதம் எல்லாம் சொல்ல முடியாது என்று அமைதியாகவே சொல்லி முடித்தாள். ஆனால் கல்பனா, சந்தரை, உன்னுடைய ரவியை நீ நம்பித்தான் ஆகணும். அவர் உன்னை தன்னால் முடிந்தவரை தேடி இருக்கிறார். இப்போது திருவேங்கட மாமா வந்து சொன்ன போதுதான் அது எனக்கும் புரிந்தது. நீ தன்னை மன்னிக்கவில்லை என்ற எண்ணம் அவருக்குள் இருந்தால் அவர் தன்னையே மிகவும் நொந்து கொள்வார். அது அவருடைய ஆரோக்கியத்தை ரொம்பவும் பாதிக்கும். உன்னையும் கண்டுபிடிக்க முடியாமல் எதிலும் பிடிப்பில்லாமல் சுற்றி கொண்டிருந்த போதுதான் என்னை பார்த்திருக்கிறார். எனக்காகவாவது நீ என்னையும் அவரை மன்னித்து விடு. கல்பனா, இந்த பெயர் குழப்பம் வேறு நடுவில் படுத்தி இருக்கிறது. நீ கோபப்படுவதற்கு முழுசாக உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் தயவு செய்து கோபப்படாதே என்று மீரா உருக்கமாக கேட்டுக்கொண்டாள். எல்லாமே விதிதான் மீரா. எனக்கு யார் மேலும் கோபம் இல்லை. ரவியும் பாவம் வேண்டுமென்றா செய்தார். போகட்டும் விடு. எனக்கு என்று அவள் மேலே ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் முன் போன் மணி அடித்தது. பிரீத்தி ஓடிப்போய் எடுத்தவள், அம்மா, மலேசியாவிலிருந்து ராமமூர்த்தி என்பவர் பேசுகிறார். உன்னோடு பேசணுமாம் என்றாள். கல்பனா உடம்பெல்லாம் நடுங்க கைகள் ஆட அந்த போன் ரிசீவரை கையில் எடுத்து கேட்டாள். அம்மா, கல்பனா, நான் உன்னோட அப்பா பேசுறம்மா. இந்த குரலை கேட்ட கல்பனாவுக்கு உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரை ஒரு நடுக்கம் வந்து போயிற்று. அம்மாவின் ரியாக்ஷனை கவனித்து கொண்டிருந்த பிரீத்தி போனை ஸ்பீக்கரில் போட்டாள். அம்மா, கல்பனா, நல்லா இருக்கியாம்மா? நீ என்கிட்ட பேசின போது ரொம்பவே கோபமா பேசிட்ட. அம்மா, சாதனா, உன் அத்தை எல்லாருமே ரொம்ப கோவிச்சிட்டாங்கம்மா. அப்பவும் என் கோபம் கொஞ்சம் கூட குறையல. இப்பதான் 4-5 வருஷமா உன் நினைவாகவே இருக்குமா. உன்னோட பேசணும்னு ஆதங்கமா இருந்ததுமா. ஏதோ வயசு கோளாறு. நீ தப்பு பண்ணிட்டேங்கிற விவேகம் வர எனக்கு இத்தனை வருஷம் ஆகி இருக்குமா. இந்த அப்பாவை மன்னிச்சிடுமா என்றார். இல்லப்பா, உங்க மேல தப்பு ஏதும் இல்லப்பா. நான் பண்ணதான் தப்பு. அதுக்கு தண்டனை கொடுக்க உரிமை உள்ளவர் தானப்பா நீங்க. அதனால நீங்க தான்ப்பா என்னை மன்னிக்கணும்.
அம்மா, சாதனா, அத்தை எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா என்று கேட்டாள். அவள் குரல் நடுங்கியது. எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அம்மாடி கல்பனா, நீ அப்ப எப்பவோ திருவேங்கடத்தை வந்து கேட்டு நான் ஃபோன்ல உன்கிட்ட அப்படி கோபப்பட்டுட்டேன். அப்படி கோபப்பட்ட எனக்கு இப்போ உன் மேல எப்படி அக்கறை வந்ததுன்னு பார்க்கறியா? சாதனாவுக்கு 2 தரம் குழந்தை இறந்தே பிறந்துடுத்துமா. இனிமே குழந்தை பிறக்கவும் வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணுக்கு முழுகிறேன்னு அடாத காரியத்தை நான் பண்ண பாவத்துக்குத்தான் கடவுள் குடும்பம் மொத்தத்தையும் தண்டிச்சிட்டாருமா. எனக்கு இப்போ புத்தி வந்துடுத்துமா. திருவேங்கடம் இன்னைக்கு தான் உன்னை பார்த்ததா சொல்லி உன் ஃபோன் நம்பரையும் கொடுத்தாருமா. நடுவில் நான் கேட்டபோது அவருக்கும் தெரியல. நீ உன் கணவனோடு இல்லையாமைம்மா. நாங்கள் எல்லோரும் இருக்கோம் உனக்கு. நீ ஏமா தனியா இருக்கணும்? எனக்கு பேத்தி இருக்காளேம்மா. நான் பண்ண தப்புக்கோ என்னவோ சாதனாவுக்கு குழந்தையே பிறக்கலம்மா. எல்லாம் என் பாவம் அம்மா. எனக்கு என் பேத்தியை பார்க்கணும் போல இருக்கு. அவகிட்ட போன கூடே, அவள் குரலையாவது கேட்கறேன் என்றார் ராமமூர்த்தி. அப்பா, நீங்க முதல்ல பேசினதே அவள்கிட்ட தான்ப்பா. இருந்தாலும் அவள்கிட்ட கொடுக்கறேன் என்று சொல்ல போனை பிரீத்தியிடம் கொடுத்தாள். தாத்தா, நல்லா இருக்கீங்களா? எனக்கும் உங்களை பார்க்கணும் போலத்தான் இருக்கு தாத்தா. எப்ப முடிய போறதோ தெரியல. பாட்டி சௌக்கியமா? அவங்களுக்கு என் நமஸ்காரத்தை சொல்லுங்க தாத்தா. இருங்க, அம்மா கிட்டேயே கொடுக்குறேன் என்ற போனை கல்யாணியிடமே திருப்பி கொடுத்தாள். ஏமா கல்பனா, இப்ப நீ இருக்கிற இடம் தெரிஞ்ச பிறகு நீ ஏன் தனியே அங்க இருக்கணுமா? நான் இப்ப ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறேன். திரும்ப 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கூப்பிடுறேன். நீ என்கிட்டயே வந்துடுமா என்று மூச்சிறைக்க பேசி முடித்தார் ராமமூர்த்தி. அப்பா, நீங்க கூப்பிடுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா எனக்கு ஆதரவில்லாத போது தெய்வம் மாதிரி அணைத்து கொண்ட இந்த சாந்தி இல்லம்தான் இனியும் வாழ்நாள் பூரா என் வீடு. சரோஜினி அம்மா தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அவங்க தான் எனக்கு அப்பா, அம்மா, தெய்வம் எல்லாம். அன்னைக்கு அவங்க இல்லைன்னா நான் சென்னை வந்த போதே சீரழிந்து சின்னா பின்னமாகி இருப்பேன். அவங்களுக்கு இப்போ இல்லம் நடத்த உதவி தேவைப்படுகிறது. இப்போ அவங்களோட தள்ளாத வயசுல அவங்கள விட்டுட்டு நான் உங்களோட வந்தேன்னா என்னை விட நன்றி கெட்டவ உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. அன்னைக்கு நடந்துண்ட மாதிரி மன முதிர்ச்சி இல்லாத கல்பனாவாகத்தான் நானே என்னை உணருவேன். நான் ஏன் சுகம்னு இருந்த கல்பனா இல்லை இப்போ. நான் உயிர் வாழறதே பிரீத்திக்காகவும் சரோஜினி அம்மாவுக்காகவும் தான். பேத்தி உங்க பேத்தி தானப்பா. அவளை வந்து பாருங்கோ. நாங்களும் வரோம். ஆனா என் நிரந்தரமான இடம் இந்த இல்லம்தான். அம்மாவையும் பேச சொல்லுங்கோ. ஆனா என்னை கூப்பிடுறவங்களுக்கு என் நிலையான பதில் இதுதான் என்று சொல்லி போனை வைத்து விட்டாள். அவள் பேசி முடித்ததும், எனக்கும் சொல்ல வேண்டியதை அழகா சொல்லிட்ட கல்யாணி. எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு என்றாள் மீரா. எனக்கு எதுவும் பேசக்கூடிய தகுதியே இல்லை. உன்னோட இனிமேயும் இருக்க முடியாதுங்கிறது வருத்தம்தான். பிரீத்தியாவது எங்களோட வருவாளா என்று ரவி கேட்டான். உடனேயே மீரா, நாம் அவளை கூப்பிடுறது கூட நியாயம் இல்லை. பிரீத்தியும் கூட இல்லாமல் கல்யாணி தனியே எப்படி இருப்பா என்றாள். அதுக்கென்ன, வந்துண்டு போயிண்டு இருக்கலாம். அடிக்கடி பார்த்துக்கலாம். பிரீத்தி கல்யாணம்னா நீங்க எல்லோரும் தான் நடத்தி வைக்கணும். சரியா மீரா என்றாள். என் மீது யாருக்கும் கோபம் இல்லையே என்று பொதுவாக கேட்டாள் கல்பனா. சரியான முடிவுதான் எடுத்திருக்கேம்மா என்றாள் பிரீத்தி. இரவு டிஃபனுக்கு பிறகு அவர்கள் புறப்பட்ட போது நிச்சலனமான மனதுடன் விடை கொடுத்தாள் கல்யாணி. இல்லை கல்பனா. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.